எனக்கு என்ன வலிக்குது அப்படின்னு சொன்னா, எங்க தலைவரை பார்த்து நீங்க சொல்றீங்க வீட்டுக்கு போக வச்சுட்டோம். அவர் என்ன வீட்டுல போய் உட்கார்ந்து இருக்க தலைவரா? ஆனா எங்க தலைவர் என்ன தெரியுமா பண்ணாரு? தோத்தாலும் அடுத்த நாளே கொளத்தூர்ல போய் நின்னு அந்த மக்களுக்கு நன்றி சொன்னாரு பாருங்க. தான் சார் தலைமைங்கிறது. பிறந்த நாள் கொண்டாடுங்க, எங்க தலைவரே உங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு, அந்த மாண்பு எங்களுக்கு இருக்கு, நீங்க வாழ்க நல்லா இருங்க, எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஏயா படிக்கிற பிள்ளைங்களோட வாழ்க்கையை கெடுக்குறீங்க? தாவேகா கட்சி நிர்வாகிகள் என்ன பண்றாங்க? இத திமுக கட்சிக்காரங்க செஞ்சா நீங்க ஒத்துக்குவீங்களா? திமுக ஆட்சியில் இருக்கும்போது அந்த துண்டை போட்டுட்டு ஸ்கூலுக்குள்ள போனாலே அவ்வளவு கேள்வி கேட்கிற நீங்க ஸ்கூல் முழுக்க கட்சி கொடி நட்டு வச்சிருக்காங்க. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி நின்னு தாவேகா பெண் நிர்வாகியும் உயர்கல்வித்துறை அமைச்சரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்கன்னா இதுதான் நம்ம தமிழ்நாட்டு நிலைமையா? இன்னைக்கு பேசுறாரு ஆதவர்ஜுனா அவர்கள் அங்க சட்டசபையில 2.5 வயசு குழந்தை உங்களோட ஆட்சியில் ஆச்சே. நான் சொல்லட்டுமா, இன்னைக்கு அந்த 2.5 வயசு குழந்தை அப்படி பண்ண ஒரு மோசமான அந்த பிரமுகருக்கு வெறும் 60 நாள்ல போக்சோ வழக்கு உள்ள போட்டு அந்த ஆளுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதாவது அந்த கும்மிடி பூண்டியில. இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அந்த 3 வயசு குழந்தைய யாரும் கண்டுபிடிக்கல, அதெல்லாம் அடுத்த விஷயம். அடுத்த நாள் அவங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாம் போய் போராட்டம் பண்றாங்க, அதையும் போலீஸ் தடுக்க நடக்குது. அதை விட முக்கியம், அம்மா அப்பாக்கே தெரியாம கும்மிடி பூண்டியிலிருந்து பொன்னேரின்னு சொல்லக்கூடிய 15 கிலோமீட்டர் தள்ளி அந்த குழந்தைய போய் புதைக்கிறாங்கன்னு சொன்னா எவ்வளவு மோசமான அரசுங்க இது. கொடுமை. எங்க ஊர் சைடு எல்லாம் பாத்துக்கோங்க, கரண்டே இவங்க விடல, கரண்ட் பில்லு மட்டும் 2000 ரூபாய் 3000 ரூபாய் 4000 ரூபாய் வந்திருக்கு. எப்படிதான் வந்துச்சோ தெரியல. கேட்டன உடனே நம்ம நிர்மல்குமார் அமைச்சர் அவர்கள் என்ன சொன்னாங்க? அது திமுக செஞ்சதுங்க. அட கடவுளே. சார் வாங்க சார், வேணா உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறோம். 2017லயே உதயமின் திட்டம்ங்கிற ஒரு திட்டத்துல அதிமுக சைன் பண்ணி வச்சதுதான். தொடர்ந்து நாங்க எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பாதுகாப்பு வந்தோம். இன்னைக்கும் அந்த மின்கட்டம் உயர்றதுக்கு காரணம் அந்த ஒன்றிய அரசு தானே. உங்க வாயை திறந்து உங்களால சொல்ல முடியல அப்படின்னு சொன்னா நீங்க எவ்வளவு பயந்து போய் இருக்கீங்க. சேலத்துல இவர் இன்னைக்கு பேசுறாரு ஆதவர்ஜுனா அவர்கள். எடுக்கட்டுமா போக்சோ இதை எடுக்கட்டுமா? 40% ஜாஸ்தி ஆயிடுச்சு. 30 நாள்ல உங்களுக்கு 40% கூட்டிட்டு போயிட்டு இருக்குது. இதுக்கு என்ன பதில்? தாவேகா பிரமுகர் ஒருத்தர் என்ன சொன்னாங்க? இன்னைக்கு 50 பெண்களை, அதாவது தவறான வகையில வீடியோ எடுத்து, அது விஷயம் இல்ல, அதை விட அந்த வீடியோவை காமிச்சு மிரட்டி அந்த பெண்களை பாலியல் தொழில ஈடுபடுத்தி இருக்காங்கன்னு சொன்னா இதெல்லாம் தான் டிவிகே செஞ்ச மிகப்பெரிய சாதனைகள். அட சொல்லுங்க, எதுக்கு பிள்ளைங்கள்லாம் நல்லா படிக்கிறது முக்கியமா? அரசு பள்ளியில படிக்கிற பிள்ளைங்கள்லாம் மேல உயர்ந்து வர்றதுக்கு. ஆமா தானே? நிர்மல்குமார் அமைச்சர் சொல்றாரு, இந்த நான் முதல்வர்ன்ற பேர் வச்சிருக்கிறதுனால நிறைய மக்களுக்கு அது புரியலிங்கோ, அதனால நாங்க தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு துறைன்னு மாத்திட்டோம். நான் முதல்வருங்கிற 2 வார்த்தை, அதுல எங்க ஐயா ஸ்டாலின் பேரும் இல்ல, வேற எந்த விதமான சூரியன் ஏதாவது சின்னம் வச்சிருக்கிறோமா அதுவும் இல்ல. நல்ல விஷயத்தை செஞ்சுட்டு போலாம்ல, ஆனா அது முடியாதான். அதாவது தமிழ்நாட்டு திறன் மேம்பாட்டு கழகமா அப்படி ஒண்ணு தொடங்கி இருக்காங்களாம். ஆனா இந்த நான் முதல்வன்ற ஒரு திட்டம் சவுக்கடி கொடுக்கிற மாதிரி நம்ம குழந்தைங்க எல்லாம் செஞ்சது என்ன தெரியுமா? இந்த திட்டமா தெரியலன்னு சொன்னீங்க. நான் போன வருஷம் நடந்தது மட்டும் சொல்றேன் சார். நான் ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கிற ஆசிரியர், எனக்கு தான் தெரியும் அந்த வழி என்னன்னு. நான் பார்த்த ஒரு பொண்ணு, காது கேட்காத ராகினின்ற பொண்ணுங்க, திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அவங்க அப்பா அம்மா கிடையாது, அவங்க அப்பா ஒரு பொராட்டா மாஸ்டர், அவங்க பாட்டி தான் அவங்கள வளர்த்துறாங்க. ஆனா அந்த குழந்தை கிளாட்னு சொல்லக்கூடிய, அதாவது உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்ற நீதிபதிகளா படிப்பாங்கல்ல, டெல்லியில இருக்கக்கூடிய லா காலேஜுக்கு இந்த நான் முதல்வன்ற திட்டத்தின் மூலமாக காது கேட்காத ராகினி தேர்வா இருக்குன்னு சொன்னா தமிழ்நாட்டில இருந்து இது சாதனை சார், இது சாதனை. இது உங்களால செஞ்சு காமிக்க முடியுமா? தமிழ் மொழி என்று சொன்னால் உமிழ்நீரும் தித்திக்கும் அத்தகைய தமிழன்னையை வணங்கி ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் இங்கே வீற்றிருக்கக்கூடிய அனைத்து பெரியோர்களுக்கும் உடன் பிறப்புகள் உங்கள் அத்துணை பேருக்கும் இதயம் கனிந்த முதற்கண் முத்தாய்ப்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தட்டுக்கா, நல்லா தட்டுக்கா, சத்தம் பத்திர நல்லா தட்டுக்கானே, தட்டுன. எதிர்கட்சியா இருக்கும் போது தட்டணும், தட்டுற தட்டு கோட்டையில கேட்கணும். சும்மா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கவங்கள எந்திரிச்சு பேசணும். ஏன்னா பேசி பேசி வளர்ந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாத்துக்கும் தெரியணும். நல்லா தட்டு. கரெக்ட். எல்லாரும் ஃபார்முக்கு வந்துட்டீங்கல்ல. எந்த என என் சிந்தையுள் எழுந்தருளி இருக்கும் பெரியவர், ஒப்பு உயர்வற்ற உயர்ந்த குணங்களை ஒரு சேர பெற்ற அரியவர், என்றும் தமிழக மக்களின் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரியவர், வைய தமிழருக்கெல்லாம் வாய்த்த ஒரே தலைவர், முடிசூடா மன்னனாக, தோல்வி என்பது அகராதியிலும் கிடையாது. தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர், 5 முறை முதல்வர், 50 ஆண்டுகால கட்சி தலைமை, 60 ஆண்டுகால மக்கள் பணி, 80 ஆண்டுகால பொது வாழ்வு, 94 ஆண்டுகால உழைப்பு 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 என்று சொல்லி அவருடைய
மறைவின் போதும் அவர் எதிர்க்கட்சி தலைவர் தான். எதிர்க்கட்சி தலைவரா இருந்த போதும் எனக்கான இடத்தை மெரினால நான் பெற்றுவேன்னு சொல்லி போராடி பெற்ற ஒரே தலைவர். இன்றும் அரசியல் வரலாற்றில் தனக்கென்ற தனி ராஜ சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயாவினுடைய 103வது பிறந்த நாள் விழா. தோத்துட்டோங்கிறாங்க, இருக்கட்டும், தோத்துட்டோம், அவ்வளவுதானே, என்ன பெரிய விஷயமா? ஏயா ஜெயிச்சாதான் எங்களுக்கு எல்லாம் ஆச்சரியம். தோத்தா அந்த கரை வேட்டிய கட்டிட்டு கருப்பு செவ வேட்டியோட அப்படி அங்க வந்து நின்னு திமுக காரண்டான்னு சொல்ற கெத்து இருக்கு பாரு, அந்த கெத்து யாருக்கு வர? அவ்வளவு பெரிய விஷயம். எல்லாரும் சொல்றாங்க இன்னைக்கு புதுசா ஒரு கட்சி வந்திருக்குல்ல, புதுசா ஒரு கட்சி, அதுவும் நடிகர் கட்சியாமே. இருந்துட்டு போட்டு எம்ஜிஆருக்கே அரசியல் சொல்லி கொடுத்தவங்க நாங்க தான். எங்களை பார்த்துதான் இன்னைக்கும் நீங்க அரசியல் கத்துக்கிட்டு இருக்கீங்க, அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. ஆனா ஒரு விஷயம் சொல்லட்டுமா, அங்க இருக்கிற எல்லா புதுசா அந்த எம்எல்ஏக்கெல்லாம் பேசுறாங்க, தோத்து உங்க தலைவரை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம்ல, தோத்து உங்க தலைவரை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம்ல. ஐயா ஜெயிச்சு தானே நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. உங்க கிட்ட இல்லாத அந்த கட்டுக்கோப்பு, உங்க கட்சி கிட்ட இல்லாத அந்த கட்டமைப்பு, உங்க கட்சி கிட்ட இல்லாத அந்த இயக்கத்தினுடைய பற்று, தோத்தாலும் இதுக்கு முன்னாடியும் நாங்க தோத்திருக்கோம். ஆட்சியில இருக்கும் போது கட்சியை நிலையா வச்சிருக்கிறவன் நல்ல தலைவன் அல்ல. இதற்கு முன்னாடி ஐயா கலைஞர் இருக்கும் போதே 15 வருஷம் ஆட்சியில இல்லைனாலும் இந்த இயக்கத்தை தெம்போடும் திராணியோடையும் கொண்டு வந்த ஒரு இயக்கம் அப்படின்னு சொன்னா திராவிட முன்னேற்ற கழகம். யாருகிட்ட வந்து என்ன ஒரு பேச்சாளர் தான், நான் முடிஞ்சா எங்கிட்ட பேசி சமாளிங்க, ஜெயிங்க, பாத்திரலாம், அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப பேசுறாங்க. எனக்கு என்ன வலிக்குது அப்படின்னு சொன்னா, எங்க தலைவரை பார்த்து நீங்க சொல்றீங்க வீட்டுக்கு போக வச்சிட்டோம். அவர் என்ன வீட்டுல போய் உட்கார்ந்து இருக்க தலைவரா? ஜெயிச்சாலும் நீங்க இன்னும் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கீங்க. அந்த வீட்டு பனையூர் வீட்டு வாசல் என்னமோ சொர்க்க வாசல் கதவு மாதிரி தான் இருக்கு. ஆனா எங்க தலைவர் என்ன தெரியுமா பண்ணாரு? தோத்தாலும் அடுத்த நாளே கொளத்தூர்ல போய் நின்னு அந்த மக்களுக்கு நன்றி சொன்னாரு பாருங்க. இதான் சார் தலைமைங்கிறது. அதை தாண்டி வீட்டுல உட்கார்ல, ஜெயிச்சா சட்டசபை அங்க நின்னு மக்களுக்காக பேசுவோம், தோத்தாலும் அறிவாலயத்துல போய் நின்னு கழக உடன்பிறப்புகள் கூட நின்னு அதை தாண்டி தமிழ்நாட்டு மக்களுக்காக தட்டி கேட்போம். அந்த தலைவர் தான் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்கிற மகத்தான பேரன்பு மிக்க தலைவர். அவரை யாராச்சும் நகர்த்த முடியுமா? சரி, அடுத்தது வர. ஏன்னா இன்னைக்கு சட்டசபை யாருனால இருக்குன்னு பார்க்கணும்ல. அதுல ஒருத்தர் வந்து சொல்றார், எதிர்கட்சி தலைவர், அதான் இன்னைக்கு ரொம்ப படபடன்னு ஒரு 4 அமைச்சர் தான் பேசுவாங்க இல்லையாமா? 4 அமைச்சருக்கு மேல இல்ல, சிஎம் பேசவே மாட்டாரு, அது வேற விஷயம். ஆனா இந்த 4 அமைச்சர் முட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த 4 அமைச்சர்ல ஒரு தம்பி இருக்கார், தம்பி எல்லாம் இல்லை, எனக்கு அவருக்கு ஒரே ஏஜ் தான். நம்ம அறநிலைத்துறை அமைச்சர், அவர் வந்து பேசுவார், உங்க எதிர்கட்சி தலைவர் என்ன, உங்க உதயண்ணா என்ன அப்படியே போராட்ட காலத்தில் நின்னாரா? அது என்ன போராட்டம்? சுதந்திர போராட்டத்தில் நின்னாரான்னு கேட்கிறாரு. பாவம், அவர் படிச்ச போது ஹிஸ்டரியை படிக்க மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். சொன்னாலும் உதயண்ணால சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்க முடியாது, ஏன்னா அன்னைக்கு அவர் பிறக்கவே இல்லை. அதான் உண்மை. தெரிஞ்சு பேசணும், சும்மா கைதட்டல் வருதுன்னுலாம் பேசக்கூடாது. இதுதான் தாவேகாக்கும் திமுகவுக்கும் இருக்கிற வித்தியாசம், அதை புரிஞ்சுக்கணும். அதுல அவர் பேசிட்டு நிறைய இந்த மாதிரிலாம் கேட்கிறாருல, திருப்பி நம்ம கேட்க முடியுமா? உங்க தலைவர் எந்த போராட்டத்துல, நான் சுதந்திர போராட்டம் கேட்க மாட்டேன், ஏதாச்சும் ஒரு போராட்டத்துல கலந்துருக்கிறாரான்னு கேட்க முடியாது. ஏன்னா அவர் சட்டசபையிலே ஒன்றும் பேச மாட்டேங்கிறாரு, போராட்டத்துக்கு வந்து பேச போறாரு. அதனால அது அப்படி. ஆனா நிறைய விஷயம் இருக்குங்க. உதயண்ணாவை பத்தி சொல்லணும்னா இன்னைக்கு சொல்லுவோம், சிஐஏ போராட்டத்தில் நின்றுருக்கோம், நீட் விலக்கு போராட்டத்தில் நின்றுருக்கோம், அதை தாண்டி இன்னைக்கு தொகுதி மறுசீரமைப்புங்கும் போது முன்னாடி நின்றுருக்காரு. இதெல்லாம் எனக்கு விஷயமா இல்லை. ஏன் தெரியுமா? அவர் தலைவருங்கிற ஒரு விஷயத்துக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா தோணும். இந்த விளையாட்டு மேம்பாட்டுத்துறை இன்னைக்கு ஒரு அமைச்சர்கிட்ட இருக்கு, அந்த அமைச்சரை பத்தி அப்புறம் பேசுவோம். ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு அமைச்சர் இருந்தார்ல, யாரு? அவருதான் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் நிறைய பண்ணாரு. இன்னைக்கும் ஸ்போர்ட்ஸ் ஹப் அப்படின்னு சொன்னா, அதாவது இந்தியாவிலே விளையாட்டு துறையில தமிழ்நாடு நம்பர் 1 ஆனதுக்கு காரணமே அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். அதை சொல்றதுக்கு எனக்கு நிறைய விஷயம் இருக்கு. நான் இந்த ஒரு செய்தி உங்ககிட்ட பதிவு பண்றேன். இது போதுமா ஒரு தலைவருக்கு, போதாதான் நீங்க முடிவு பண்ணுங்க. அதாவது ஓடி ஜெயிக்க வச்சு விளையாட வச்சு கப்பு வாங்க வச்சது பெரிய விஷயம் இல்ல. பவித்ரான்னு ஒரு பொண்ணுங்க, சேலமை சேர்ந்த ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு 15 வருஷமா போல்வெஸ்ட் ஈட்டி எறிதல் போட்டியில கலந்துட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு நிறைய மெடல் எல்லாம் வாங்கியிருக்கு. அந்த பொண்ணு சொன்ன விஷயம், நான் இப்படி ட்ரைனிங் வந்துட்டே இருந்தேன். மே 2025 நான் இன்னொரு போட்டிக்கு, உலக லெவல்ல ஆசியா லெவல்ல அந்த போட்டிக்கு போறதுக்காக ட்ரெயின் ஆயிட்டு இருந்தேன்.
ட்ரைனிங் நடக்க நடக்க திடீர்னு எனக்கு ஒரு மயக்கம் வந்துருச்சு. நான் கீழே விழுந்துட்டேன். எனக்கு என்னன்னு தெரியல. பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துறாங்க. பிரெயின் ஸ்டாமர்னு சொன்னாங்க, அதாவது மூளை நோய் அப்படி வந்துருச்சுன்னு சொன்னாங்க. என்ன பண்ணுறது? நாங்களாம் பெரிய இடத்து குடும்பம்லாம் இல்லைங்க, சாதாரண குடும்பம் தான். ஆனால் இதை தெரிஞ்ச உடனே விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் என்னைய உடனே சென்னை அப்பல்லோவில் சேர்த்தி உடனடியா விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்ந்து எனக்கு 4 லட்சம் ரூபாய் கொடுத்து இன்னைக்கு நான் உயிரோடு நின்று பேசிட்டு இருக்கேன்னு சொன்னா அதற்கு காரணம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். அந்த பொண்ணு சொல்லுச்சு, அந்த பொண்ணு இனி விளையாட முடியாது. புரிஞ்சுதா நான் சொன்னது? அந்த குழந்தை இனி விளையாட முடியாது, அவ்வளோ ப்ரெஷர் அவ பிரெயின் ஏத்துக்காது. ஆனா ஒரு குழந்தை விளையாட முடியலன்னு தெரிஞ்சும் கூட அந்த குழந்தை நல்லா இருக்குன்னு யோசிச்சாரு பாருங்க ஒரு தலைவர். இந்த தகுதி வேற என்ன தகுதி வேணும்? இதுதானே சார் மனிதநேயம்? இது போதாதா? 41 பேர் இறந்து விழுந்து கிடந்த போது புறமுதுக காட்டு ஓடி போனது உங்க தலைவர். ஆனா 72 வயசானாலும் அந்த நைட்டு 12 மணிக்கே வந்து கரூர்ல அத்தனை மக்கள் கூட நின்ன தலைவர்யா எங்களுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இதை நாங்க அவ்வளவு சீக்கிரம் மறந்துடுவோமா? அப்புறம் நான் சொன்னேன்ல, அடுத்தது என்ன சொன்னா, ஒரு அமைச்சர், இன்னைக்கு இருக்கிற அமைச்சர் பிரெட் அமைச்சர். ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்களா? நம்மெல்லாம் சோறு சாப்பிடுவோங்க. ஏனுங்க அக்கா, நம்மளாம் வீட்டில் என்ன சோறு குழம்பு ரசம் இதெல்லாம் சாப்பிடுவோம். அதுவும் 4 பேத்துக்கு முன்னாடி உட்கார்ந்தா இலையில என்ன போடுறாங்களோ பிடிக்கலனாலும் சாப்பிடுவோம். ஆனால் அவர் என்ன தெரியுமா பண்ணுவார்? ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லையே போய் உட்கார்ந்து அந்த இடத்துல அந்த குழந்தைங்களுடைய உணவை நான் டெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இவர் மட்டும் பிரெட்டு, ஜாமு, பட்டரு கூட பால் தொட்டு சாப்பிடுவார். அதுக்கு கீழே கமெண்ட் பண்ணுவாங்க, அவரே ஒரு டீம் வச்சிருக்கிறார், விர்ச்சுவல் வாரியர்ஸ், வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்னு. அவரை முட்டு கொடுத்து தூக்கி விடுறக்கு. ஐயோ, எங்க அண்ணன் எல்லாத்துக்கும் தான் பிரெட் வச்சார். எல்லாத்துக்கும் பிரெட் வச்சது இருக்கட்டும், மற்றவங்களுக்குலாம் வச்ச இட்லியை நீ ஏன் சாப்பிடலன்னு யாராச்சும் கேட்குறாங்களா? நியாயமா இருக்கணுமா இல்லையாங்க? அதனால நான் அவருக்கு பேர் பிரெட் அமைச்சர்னு வச்சிருக்கேன். ஏன்னா இன்னொரு விஷயம் சொல்லணும்ல, அவர் இப்போ என்னவா இருக்காரு? விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர். அவர் இன்னைக்கு பேசினாருங்க சட்டசபையில். அடங்கப்பா, எந்திரிச்சுன்னு எதிர்கட்சி தலைவரை பார்த்து, உங்க ஆட்சியில் என்ன நடந்துச்சு தெரியுமா? சட்ட ஒழுங்கு பத்தி பேசிடலாமா? எத்தனை வழக்கு உங்க அமைச்சர் மேல இருக்கு தெரியுமா? அதை யார் சொல்றது? இவர் மேல என்ன வழக்கு இருக்குன்னு நான் சொல்லிட்டா? எங்க ஊருத கோயம்புத்தூர், அவங்க குடும்பமே அங்கதான் இருக்குதுங்க. நான் பேசுற ஸ்லாங்க கேட்டாலே உங்களுக்கு எல்லாம் தெரியும். அண்ணன் என்னோட வரலாறு என்ன, அவங்க மாமனார் எங்கிருந்து வந்திருக்கிறாங்க, இன்னைக்கு அவங்க மாமியார் எந்த கட்சியில் இருக்கிறாங்க, இன்னைக்கு அண்ணன் எந்த கட்சியில் இருக்கிறாரு. அண்ணன் மேல புனிதமான வழக்குங்க. நான் சொல்லல, எப்ப ஏதாச்சும் போட்டு விட்டுறதுக்கு நான் சொல்லல, ஈடி சொல்லுது. இல்லைன்னா பார்க்க சொல்லுங்க. கேஸ் நம்பர் என்ன தெரியுமா? 120 420. எதுக்கு? மணி லாண்டரிங். லாட்டரி மூலமா மக்களை ஏமாத்தி பண மோசடி செஞ்சு ஃபாரினுக்கு இந்த அமௌண்ட் எல்லாம் அனுப்பிச்சிருக்கேங்கிற மணி லாண்டரிங் பண்ணதுக்காக அவர் மேல ஈடி வழக்கே இருக்குன்னு சொன்னா, இன்னைக்கு எங்க அமைச்சர்கள் எல்லாம் பார்த்து கேட்குறீங்கள, நீங்க சரியா இருக்கீங்களா? கேட்கணுமா வேணாமாக்கா? கேட்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க போயிட்டு இருக்காங்க. சரி, இது இப்படி வருவோம். அடுத்தது இன்னொன்னு சொல்றேன் பாருங்களேன். அப்பா இன்னைக்கு இருக்கிற அரசு என்ன சொல்றாங்க? மக்களுக்கு நாங்க தான் நல்லது செய்யறோம், மக்களுக்கு நாங்க தான் நல்லது செய்யறோம். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். தெரியுது அதெல்லாம் என்ன பேச்சுன்னு. ஏக்கா அண்ணன் நல்லா நோட் பண்ணி கேளுங்கன்னா, நம்ம பைய பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கணும். போன ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இந்த அமைச்சரவையில் ஒரு கூட்டம் கூடுறாங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஏக்கா நல்ல விஷயம் தானேக்கா பேசுகிறேன். இன்னைக்கு ஏதாவது சீரியல் போச்சுன்னு கவலையாக இருக்குதா? ஒரு கவலையும் இல்லை, நல்லா பேசுகிறேன். அதாவது அமைச்சரவையில் முதலையாக கூடி மீட்டிங் போடுறாங்க. என்ன மீட்டிங் தெரியுமா? 436 திட்டங்கள். எவ்வளவு திட்டம்? 436 திட்டத்தை எந்த குரூப்பு? படிக்கவே தெரியாது, பேப்பர் இல்லாம அந்த திட்டத்து பேரே இன்னும் முழுசா சொல்ல. நான் குறைன்னு சொல்லல, நீங்க செஞ்சதை தான் நாங்க சொல்றோம். 436 திட்டத்தை எத்தனை நேரத்தில் தெரியுமா அவங்க ஆலோசனை நடத்துறாங்க? 1.5 மணி நேரம். 10:05க்கு ஆரம்பிச்சு 11:30க்குலாம் முடிச்சு போச்சு. எவ்வளவு திட்டம் சொன்னேன்? 436. கணக்கு போட்டு பாருங்க. 5 நிமிஷத்துக்குள்ள அவங்க எவ்வளவு திட்டம் பண்ணியிருக்கணும், பேசியிருக்கணும்? இல்ல, ஒரு நிமிஷத்துல 5 திட்டத்தை பத்தி பேசியிருக்கணும். அப்போ ஒரு திட்டத்துக்கு எவ்வளவு செகண்டு? 10 செகண்டு. ஏக்கா பேரை படிக்கிறதுக்கே 10 செகண்ட் ஆகாதா?
இவங்க மக்கள் நல்லதுக்காக செய்யறாங்கன்னு சொன்னா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இன்னைக்கு கலைஞர் ஐயாவுடைய பிறந்த நாளை ஒட்டி இந்த கூட்டம் நடந்துட்டு இருக்குல்ல, இன்னைக்கு இன்னொருத்தருக்கும் பிறந்த நாள். என் நேரம் பாருங்களேன், இந்த அன்னைக்கே நான் இங்க வந்து பேச வேண்டியதா இருக்கு. ஆனா ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்குக்கா, வலிக்குது. என்ன தெரியுமா? நீங்க முதல்வர், பிறந்த நாள் கொண்டாடுங்க, எங்க தலைவரே உங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு, அந்த மாண்பு எங்களுக்கு இருக்கும், நீங்க வாழ்க நல்லா இருங்க, எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஏயா படிக்கிற பிள்ளைங்களோட வாழ்க்கையை கெடுக்குறீங்க? தாவேகா கட்சி நிர்வாகிகள் என்ன பண்றாங்க? இதை திமுக கட்சிக்காரங்க செஞ்சா நீங்க ஒத்துக்குவீங்களா? திமுக ஆட்சியில் இருக்கும்போது அந்த துண்டை போட்டுட்டு ஸ்கூலுக்குள்ள போனாலே அவ்வளோ கேள்வி கேட்குற நீங்க, ஸ்கூலு முழுக்க கட்சி கொடி நட்டு வச்சிருக்காங்க. ஸ்கூலுக்குள்ள அவர் போட்டோவை எடுத்து கொண்டு போய் வச்சு, அது பிரைவேட் ஸ்கூல்ல நடக்கிறது இல்லக்கா, நல்லா சுக்குமத்தை புரிஞ்சுக்கோங்க. பிரைவேட் ஸ்கூல்ல நடக்கிறது இல்லை. நம்ம பிள்ளைங்க கஷ்டப்பட்டு படிக்கிற இந்த அரசு பள்ளியில போய் அந்த குழந்தைங்க கையில விஜய் அவர்களுடைய போட்டோ கொடுத்து, இவரு தான் சிஎம் சார், இவருக்கு தான் நாளைக்கு பிறந்த நாள், இவரை எல்லாரும் வாழ்த்துங்கன்னு சொல்றீங்களே, இதெல்லாம் அராஜகத்தினுடைய உச்சமா தெரியலையா? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். என் புள்ள பரவாயில்ல, பிரைவேட் ஸ்கூல்ல தானே படிக்குது, எனக்கு எதுக்கு கவலைன்னு உட்காரக்கூடாது. நம்ம தட்டி கேட்க கேட்க தான் தப்பு களையப்படும். நான் இன்னைக்கு அரசு பள்ளியில வந்திருக்கிறது, நாளைக்கு பிரைவேட்லயும் வரும். ஏன் இன்னைக்கே வந்துருச்சு இன்னொரு பிரைவேட் ஸ்கூல்ல. இவ்வளோ நாள் பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் அந்த லைனா கிரவுண்ட்ல உட்கார வைப்பாங்கல்லக்கா, எதுக்கு உட்கார வைப்பாங்க? திருவள்ளுவர் தினம், இல்லைன்னா ஏதோ அம்பேத்கரோட பிறந்த நாள், இல்ல குடியரசு தின விழா, இல்லைன்னா சுதந்திர தினத்துக்கு ஏதாச்சும் கொடி மாதிரி நிற்க வைப்பாங்க, காந்திஜி மாதிரி நிற்க வைப்பாங்க, அப்படி இல்லைன்னா அம்பேத்கர் மாதிரியோ இல்லை திருவள்ளுவர் மாதிரியோ நிற்க வைப்பாங்க. இன்னைக்கு ஒரு கூத்து நடந்திருக்கு பாருங்க. சிஎம் சார் தான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனா சிஎம் அவர்களுடைய போட்டோவை நடு கிரவுண்ட்ல வரைஞ்சு அவர் நடிச்ச படத்தில் இருக்கக்கூடிய எல்லா சினிமா பாட்டையும் போட்டு கின்னஸ் சாதனை பண்றேன்னு நடு வெயில்ல மட்ட மத்தியானத்துல அத்தனை பிள்ளைங்களை நீங்க உட்கார வைக்கிறீங்கன்னா இன்னைக்கு இருக்க கல்வி தரம் எங்க போயிட்டு இருக்கு? இது நம்ம கேட்கணும். கேள்வி கேட்காம போயிட்டோம்னா கல்வி இல்லைன்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான். பழையபடி பானை செய்ய போயிடலாம், கூலி வேலைக்கு போயிடலாம், நெசவு வேலைக்கு போயிடலாம், அப்படிதான் இருக்கும். கல்வி இருக்கிறதுனால தானே இன்னைக்கு சாதாரண வீட்டு குழந்தை கூட கலெக்டராய் உட்கார்ந்துருக்கு. அது மாண்பு என்ன தெரியுமா? எங்களுடைய முதல்வர் போன 5 ஆண்டுல சொன்னாரு, ஒரு இடத்துல கூட, அதாவது அரசு சார்ந்து நடக்கக்கூடிய, அதுவும் கல்வி நிலையங்கள்ல நடக்கக்கூடிய எந்த இடத்துலயும் என்னோட போட்டோ வேணாம், வள்ளுவரனுடைய படத்தை வைங்கன்னு சொன்னவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்கிற மகத்தான மனிதர். ஏன்னா அரசியலுக்குள்ள குழந்தைங்களை கொண்டு வந்து அவங்க வாழ்க்கைய பால் பண்ண வேணாம்னு நினைச்சோம். ஆனா இன்னைக்கு பிஞ்சு குழந்தைங்க. இதை விட கூத்து பாருங்க, உயர்கல்வித்துறை அமைச்சர் பாத்தீங்களா? எல்லாரும் பார்த்துருப்பீங்க. டான்ஸ், வாடி 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 கைப்படாத சீடி, 1000 வாட்ஸ் பல்பு போல கண்ணு கூசுதேடி. யாரு டான்ஸர்ரா? உயர்கல்வித்துறை அமைச்சர். என்ன எங்க போயிட்டு இருக்கு நாட்டினுடைய நிலைமை? இதுக்குதான் நம்ம பிள்ளைங்களை எல்லாம், அது எங்க ஒரு பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி நின்று தாவேகா பெண் நிர்வாகியும் உயர்கல்வித்துறை அமைச்சரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்கன்னா இதுதான் நம்ம தமிழ்நாட்டு நிலைமையா? இதையெல்லாம் யோசிக்கணும். இதுக்கு மேல ஒரு டைலாக் சொல்லுவார்ல, எப்பாச்சும் தான் நம்ம சிஎம் பேசுவார். பேசும்போதெல்லாம் பயங்கரமா டைலாக், நான் அதை செஞ்சிருவேன், நான் இதை செஞ்சிருவேன், நான் அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், அப்படிதான் ஒரு டைலாக் சொன்னார். நான் தான் பவர் சென்டரை ஆட்சியில், வேற யாரும் பவர் சென்டரா இருக்க முடியாது. போய் பாருங்க தலைமைச் செயலகத்துல. இதுக்கு முன்னாடியும் எத்தனையோ முதல்வர்கள் இருந்தாங்க, அவங்களுக்கும் ஆலோசனை சொன்ன எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க. ஏன் நம்மளுடைய தலைவர் மேல கூட பவர் சென்டர் இருந்துச்சுன்னா இதே தாவேக அரசாங்கம் பேசுச்சு. ஆனா எந்த அரசியல் வரலாற்றிலும் நடக்காத ஒரு சோகம், ஒரு விஷயம் என்னன்னா, மக்களுக்கு சேவை பண்ணக்கூடிய இடம், மக்களுக்கு கோவில் மாதிரி மதிக்கக்கூடிய இடம் தலைமைச் செயலகம். அந்த தலைமைச் செயலகத்துல விஜயோட நண்பர்கள் 4 பேர், அதுல 2 பேர் தான் எனக்கு தெரியும், இன்னும் 2 பேர் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. ஒன்னு ரூட் ஜெகதீசன் சொல்றாங்க, இன்னொன்னு ஜான் ஆரோக்கியதாஸ், அவர் கூட இன்னும் 2 பேர் தலைமைச் செயலகத்திலே ரூம் போட்டு கொடுத்துட்டாங்க. அவருக்கு சிஎம் சாரை யாராச்சும் பார்க்கணும்னா அவரை போய் பார்த்து அவங்களுக்கு வணக்கம் வச்சு அவங்களுக்கு பணிவிடையெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் யாரை போய் பார்க்க முடியும்? பார்க்கவெல்லாம் முடியாது, அவங்க கொண்டு போய் சேர்த்துவாங்க முதல்வர்கிட்ட. அப்போ முதல்வருக்குன்னு போட்டு ஐஏஎஸ் அதிகாரி 4 பேர் இருக்காங்களே, அவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு நான் யோசிக்கணும். இதுல நான் ஒன்றும் போய் சொல்லலை. ஒரு தொழிலதிபர்
இந்தியாவிலே மிக முக்கியமான பெரிய தொழிலதிபர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. நான் சிஎம் அவர்களை பார்க்கறதுக்கு போய் கேட்டேன், அவருடைய தனி செயலாளர்கிட்ட போய் கேட்டேன். அவர் சொன்னாரு, உங்களுக்கு சிஎம்மோட அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு சொன்னா ரூட் ஜெகதீஷன் அவர்களை பாருங்க, அவரு தான் அவரோட அப்பாயின்மெண்ட்ல ஃபிக்ஸ் பண்றதுன்னு. இன்னொரு அம்மா, அவங்க யாருன்னா அன்னை தெரசா, யூனிவர்சிட்டியில முன்னாள் சாட்னட் உறுப்பினராக இருந்தவங்க, இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்துல முன்னாள் நீதிமன்ற உறுப்பினராக இருந்தவங்க. அது எல்லாத்துக்கும் மேல நம்ம அதிகமா பரிச்சயப்பட்டிருக்கக்கூடிய ரெட்டைமலை சீனிவாசன் தாத்தாவினுடைய கொள்ளு பேத்தி நிர்மலா ஆரோக்கியசாமி அவர்கள், நிர்மலா அருள் பிரகாஷ் அவர்கள். அவங்க சிஎம் சாரை பார்க்கணும்னு சொல்லி அவங்களுடைய தனி செயலாளர் யார் லக்ஷ்மி பிரியா மேடம் இருக்காங்களே, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், அவங்க கிட்ட போய் கேட்குறாங்க. அவங்க சொல்றாங்க, அப்படியெல்லாம் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியாது மேடம், நீங்கள் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் ரூட் ஜெகதீஷன் அவரை போய் பாருங்க, ஏன்னா அவர் தான் சிஎம்மோட அப்பாயின்மெண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரே ஷாக்கு, இன்னும் இவரை போய் நம்ம எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சிஎம் சாருக்கு மெயில் போட்டுட்டு இன்னும் உட்காந்துருக்காங்க. பாவம் அந்த அம்மாவுக்கு 1 மாதம் ஆச்சு, இன்னும் அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. அவங்களுக்கு தெரியாதுல்ல, சிஎம் சாருக்கு ரீல்ஸ் பார்க்கறதுக்கு தான் நேரம் இருக்கும், உங்களோட அப்பாயின்மெண்ட்லாம் பார்க்கறதுக்கு நேரம் இல்லைன்னு. ஏன்னா அந்த லெவலில் போயிட்டு இருக்கு. இதில் இத்தனை மக்கள் வந்திருக்கீங்க, நான் நியாயமாக உங்ககிட்ட கேள்வி கேட்குறேன், பதில் சொல்ல தயாராக இருக்கீங்களா? சரி, இந்த டிவிக்கு ஆட்சிக்கு வந்துச்சுல்ல, என்ன 3 கையெழுத்து போட்டாங்க சொல்லுங்க? இப்போதானே 30 நாள் தான் ஆச்சு, என்ன 3 கையெழுத்து போட்டாங்க? என்னக்கா போட்டாங்க? குழந்தையெல்லாம் வச்சிருக்கீங்களக்கா, சொல்லுக்கா, என்ன கையெழுத்து போட்டாங்க? யாருக்கும் தெரியல. 200 யூனிட் கரண்ட்டு ஃப்ரீ வந்துச்சா? எங்க கரண்ட்டே வரலீங்க, அப்புறம் தானங்க 200 யூனிட் ஃப்ரீ வரும். அடுத்தது என்ன கையெழுத்து போட்டாங்க? சிங்கப்பெண் பாதுகாப்பு படை. சிங்கப்பெண் பாதுகாப்பு படையெல்லாம் இன்னைக்கு எந்த லெவல்ல தமிழ்நாடு போயிட்டு இருக்குன்னு தெரியுது. 3வது போதை பொருளை தடுத்துறோம். இதெல்லாம் நடந்துச்சான்னு தெரியல. ஆனா இவங்க ஒரு டேக் அடிப்பாங்க தெரியுமா? அதிகமா ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருந்தா, இது சைக்காலஜி, சொல்லிக்கிட்டே இருந்தா அது மனசுல பதியுன்ற மாதிரி, ஊழல், நோ கரப்ஷன், ஊழல் அப்படின்னு இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. எல்லாரும் பார்த்துருப்பீங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன் மிஷின் வாங்குறதுல எவ்வளோ கோடி ஊழல்னு போட்டிருந்தாங்க. செகண்டு, இந்த நிலம் வாங்குறவங்களுக்கெல்லாம் ஏதோ பார்ட்டி ஃபண்ட் ஃப்ரீ பண்ணி கொடுத்தாங்களாம். 3வது இப்போ வேற என்ன சொல்லியிருக்காங்க? தனியார் பள்ளிகளுக்கு, எப்படி தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி வந்து அந்த அளவுக்கு ஈஸி ஆயிடுச்சான் அந்த பள்ளிக்கு அப்புறமா வர. சரி, இதனால யார் பலன் அடைஞ்சா? யார் பலன் அடைவா? சாதாரண மக்கள், நீங்களா, நீ நானும் ஓகேவாக்கா? அதனால ஏதாவது பிரயோஜனமா? ஒரு பிரயோஜனம் இல்லை. ரியல் எஸ்டேட்கார சந்தோஷமா இருக்கலாம், ஒரு தொழிலதிபர் சந்தோஷமா இருக்கலாம், இல்ல வேற யாராச்சும் டெண்டர் வாங்குறவங்க சந்தோஷமா இருக்கலாம். சாதாரண மக்களுக்கு இங்க மின்வெட்டு பிரச்சனை, விவசாய போராட்டம், பெண்களுக்கு இங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமா போயிட்டு இருக்கு, விலைவாசி உயர்ந்துட்டே இருக்கு. இதை பத்தி எல்லாம் யாருக்கும் கவலை இல்லை. ஆனா இதுலயே திமுகவை யோசிச்சு பாருங்க. ஆட்சி பொறுப்பு ஏற்றோன்னு போட்ட கையெழுத்து என்ன? பெண்களுக்கான விடியல் பயணம். எத்தனை பேருக்கா பெண்களுக்கான விடியல் பயணத்துல போயிருக்கீங்க? கை தூக்குங்க, நல்லா கை தூக்கணும். ஏக்கா நீ எல்லாம் பஸ்ல போனதே இல்லையா? செகண்ட், ஒரு நிமிஷம், மேடம் பேசும்போது சொன்னாங்க, கிருத்திகா மேடம் பேசும்போது சொன்னாங்க, மற்றவர்கள் பேசும்போது சொன்னாங்க, நமக்கெல்லாம் மனசாட்சி வேணும். மனுஷன் மறதியை நல்லதுக்கு தான் கொடுத்தான், ஆனா நம்ம இப்படி போய் விழுந்துட்டோமே. எனக்கெல்லாம் அது ரொம்ப வலிக்கும். ஏன் தெரியுமா? அவர் ஆட்சி பொறுப்பு ஏற்கும் போது அவருக்கு வயசு 70, நம்மளுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு. அப்போ கொடுமையான கொரோனா இங்க இருந்துச்சு. இங்க நீங்க எல்லாம் இப்படி ஜாலியா உட்காந்துருக்கீங்கல்ல, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ரீவைண்ட் பண்ணி பாருங்க. அச்சுன்னு தும்முனா கூட பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, கணவரா இருந்தாலும் சரி, வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க கார்பரேஷன்காரங்க. ஒரு ஏரியாவே பிளாக் பண்ணி வச்சிருவாங்க, கொரோனா இதுக்குள்ள போகாத அப்படின்னு சொல்லி. கல்யாண காட்சிக்கு கூட போக முடியல, நல்லது கெட்ட கூட போய் நிக்க முடியல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒருத்தர் பார்த்துக்காம இருக்கும்போது எங்களுடைய தலைவர் இந்த இந்திய வரலாற்றிலே யாரும் செய்யாத ஒரு சாதனை என்ன தெரியுமா? கொரோனா நோயால அத்தனை நோயாளிகள் அந்த இடத்துல கிடக்கும் போது உங்களுக்காக உன் தலைவன் நான் வரேன்னு சொல்லி பிபிடி உடையணிஞ்சு கோயம்புத்தூர் இஎஸ்ஐல கொரோனா வார்டுக்குள்ள போய் பார்த்த ஒரே தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்கிற மகத்தான மனிதர் இல்லையா? இதை மறந்துட்டோமா? எனக்கு அதுதான் வலிக்குது. இதை மறந்துட்டோமா? இதுக்கு மேல அன்னைக்கு கஜானாவே காலிங்க. அன்னைக்குதான் உண்மையா கஜானா காலின்னு சொல்லக்கூடாதுன்றாங்க. ஆனா அன்னைக்கு பொருளாதாரத்துல வெறும் -0.03%. இன்னைக்கு பொருளாதார வளர்ச்சியில
தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலம். தொடர்ந்து 2 வருஷம் 11.19 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். 10.83 திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். கெத்தா சொல்லுவேன், வேற யாருனாலையும் பெற முடியல. 5 வருஷத்துல கொண்டு வந்தாரு. ஆனா என்ன நடந்துச்சு? அப்ப ஆட்சி பொறுப்புக்கு வந்து அவ்வளோ கஜானால பணம் இல்லாத பற்றாக்குறைன்னு போதும் என் மக்கள் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் 4000 ரூபாய் பணத்தை கொடுத்தவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இதெல்லாம் மறக்கிற மாதிரியா இருக்கு. பெண்கள் சந்தோஷமா இருந்தாங்க, அன்னைக்கு குடும்பங்களுக்கு உதவி செய்யப்பட்டுச்சு. அதை தாண்டி கொரோனா நோயால ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலும் அதுக்கான சிகிச்சை பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னாரு. ஆவின் பால் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைச்சது. இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயத்த சாதிச்சுட்டாங்க. ஆனா இன்னைக்கு வந்து எங்கனால இது முடியல, கேட்டா கடன். இதுல நான் சொன்னேன் இல்லையா, இந்த பள்ளி கல்வித்துறை முக்கியமா இதை சொல்லியே ஆகணும். அக்கா நல்லா யோசிச்சுக்கோங்க, சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு என்ன சொல்றாரு, அந்த அமைச்சர் நல்லா பேசுவார்க்கா, என்ன மாதிரி ஒரு பட்டிமன்ற பேச்சாளரும் கூட. அண்ணன் ராஜ்மோகன் என்ன பயங்கரமா பேசுவார். பேசுறதுக்கெல்லாம் சொல்லியே கொடுக்க தேவையில்லை. அவர் சொன்ன வார்த்தை எப்படி தெரியுங்களா, அந்த பிரைவேட் பள்ளிகளுக்கு பிரைவேட் ஸ்கூலுக்கு பர்மிஷன் வாங்க வந்தவங்கள பேட்டி கொடுக்குறாங்க. எங்களுக்கு ஈஸியா ப்ராசஸிங் எல்லாம் முடிச்சு எங்க ஸ்கூலுக்கு லைசன்ஸ் கிடைச்சிருச்சுங்க, எங்க ஸ்கூலுக்கு லைசன்ஸ் கிடைச்சிருச்சுங்க அப்படின்னு. அப்போ அந்த அமைச்சர் பேசுறாரு என்னன்னா, ஏழை எளிய எப்படி ஏழை எளிய கல்வி தந்தை, ஏழை எளிய கல்வி தந்தை எப்படி ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலை உருவாக்க முடியும் சொல்லுங்கண்ணே. அண்ணே அப்படின்னா வாங்கண்ணே நம்மளும் போய் ஒரு ஸ்கூலை உருவாக்கலாம். சிபிஎஸ்சி ஸ்கூலு கட்டடம் கட்டுறது எவ்வளோ வேலை, அந்த கிரவுண்டு வாங்கி போடுறது எவ்வளோ வேலை, அங்கே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுறது எவ்வளோ வேலை, ஒரு புக்கை ரெடி பண்ணணும், அங்கே இருக்கிற ஒரு ஸ்கூல் அந்த ஸ்கூலை ஃபுல்லாக முழுமைக்கிறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும். இன்னைக்கு கவர்மெண்ட் அந்த சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ஃபீஸு 50,000 ரூபாய். இது விஷயம் இல்லை. இவங்க சொல்றாங்கல்ல, நீங்க நல்லா யோசிங்க, சிந்தனை பண்ணணும். இவங்க சொல்றாங்கல்ல, இந்த 1 மாசத்துல இந்த 30 நாள்ல 38 நாள் கரெக்டா 38 நாள்ல எவ்வளோ பிரைவேட் ஸ்கூலுக்கு இவங்க அனுமதி கொடுத்துருக்காங்க? 1000 பிரைவேட் ஸ்கூலுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுக்க முடிஞ்சு? அதான் காசு வாங்குறவங்க திமுக காரங்க நீங்க சொல்றாங்கல்ல, அப்ப காசு வாங்கிருந்தா நாங்களே அனுமதி கொடுத்துருக்கணும்ல, ஏன் கொடுக்கல? அதுக்குன்னு கிட்டத்தட்ட 17 வகையான விதிமுறைகள் இருக்கு. அதுபடி நடந்தா மட்டும்தான் அனுமதி கொடுக்கணும். அப்பதான் அங்க இருக்கிற குழந்தைகள் நல்ல முறையில கல்வி கற்க முடியும். அப்ப அந்த அனுமதியை நாங்க தரலைன்னா அங்க ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அந்த 17 விதிமுறைகளையும் எப்படி நீங்க இன்டர்நெட்லயே உட்கார்ந்து பாத்தீங்க, சரி பாத்தீங்க? இந்த கேள்வி எல்லாம் தான் நம்ம கேட்கணும். சரி, இதை விட இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? எதுக்கு பிரைவேட் ஸ்கூலு? எதுக்கு பிரைவேட் ஸ்கூலு? 2021ல 37,545 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருந்துச்சு தமிழ்நாட்டில். அப்போ என்ன சொன்னாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு யாருமே படிக்க வர்றது இல்லைங்க, பிள்ளைங்கள்லாம் பிரைவேட் ஸ்கூலுக்கு போகுதுங்கன்னு சொல்லும் போது 5 வருஷம் ஆட்சியில் இல்லம் தேடி கல்வி, அதாவது அதை தாண்டி கலை திருவிழா, அப்புறம் உயர்வுக்கு படி, வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற திட்டத்தெல்லாம் கொடுத்து, அதாவது நின்று போன குழந்தைங்க, அதாவது படிப்பை நின்று போன குழந்தைங்க 80,000 பேர்த்த மீண்டும் சேர்த்த ஒரு ஆட்சியா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்துச்சு. 2026ல எத்தனை அரசு பள்ளிக்கூடம் தெரியுமா? கிட்டத்தட்ட 37,650 புதிய அரசு பள்ளிக்கூடம், அதாவது 150 அரசு பள்ளிக்கூடத்தை புதுமையா உருவாக்குனது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சின்னு யாரும் மறந்துடக்கூடாது. வறுமையின் அடையாளம் இல்ல, அரசு பள்ளிங்கிறது பெருமையின் அடையாளம்னு இன்னைக்கு மாத்தி இருக்கோம். நீங்க என்ன பண்ணிருக்கணும், உண்மையாலுமே மக்களுக்கு நல்லது செய்யற மாதிரி இருந்தா, இந்த காலை உணவு திட்டத்துக்கு இன்னும் கொடுக்க வேண்டிய காசு எவ்வளோக்கா இருக்கு? பிஜேபியில் ஒன்றிய அரசு எவ்வளோ இருக்கு? ஆனால் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் 3,548 கோடி இன்னும் பேலன்ஸ் இருக்கு. கேட்டு அதை வாங்கியிருக்கணுமா இல்லையா? போனார்ல இங்கிருந்து சிஎம், அது தனி விமானம். என்ன சொன்னாரு? மக்கள் காசை 1 ரூபாய் எடுக்க மாட்டேன். என்னக்கா சொன்னாங்க? மக்கள் காசை 1 ரூபாய் எடுக்க மாட்டேன். போனார்ல ஃபர்ஸ்ட் டைம் டெல்லிக்கு சிஎம் சார், கோட் ஷூட் எல்லாம் போட்டு போனார்ல, அழகா இருந்தாரா? ரசிச்சுட்டே உட்காருங்க, வெறும் அந்த அழகை தான் ரசிக்க முடியும். நம்ம வீட்டு அழகெல்லாம் போயிட்டு இருக்குது. அவர் போய் என்ன பண்ணாரு? டெல்லியில எப்படி திரும்ப போனாரு? அவர் மக்களுக்கான முதல்வர் தானே சொன்னாரு. மக்கள் எல்லாம் பார்க்க மாட்டாரு. அவர் கார் கதவை தடவி இறங்கி வந்து இப்படி ஒரு குத்துனா, ஐயோ அடடா அப்பப்பா என்ன ஒரு முதல்வர், என்ன ஒரு முதல்வர்னு பேசுவீங்க. அது இல்ல முதல்வர். மக்களோட இறங்கி களத்துல நிக்கணும்.
அதுக்கு வாடகை 7 லட்சம். அந்த விமான பார்க்கிங்க்கு 2.25 லட்சம். அதை விட அவர் கூட 9 பேர் போனாங்களாமா. அந்த 9 பேர் யாரு? இந்த பொதுப்பணித்துறை அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர், நீர்வளத்துறை அமைச்சரா? இல்ல. அந்த 9 பேத்துல இந்த ரூட் ஜெகதீஷன் சொல்லிட்டு அவர் ஒருத்தர், அவரு கூட இன்னொரு ஏதோ ஒரு ஆந்திராக்காரர் ஒருத்தர். அதை விட ஜெகதீஷ் அவதாரியா ஏதோ சொன்னாங்க. அவர் யாருன்னா இந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட். மோடி சாரை மிஞ்சிடுவாரு நம்ம சிஎம் சார். பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்துதான் அந்த டெல்லி பயணம் போனார். போயிட்டு அக்கா நம்ம வீட்டில் கேஸ் போட வந்தா கூட ஒரு 12-15 நிமிஷம் ஆகும் அந்த கேஸ் சிலிண்டர் மாற்றி வைக்கிறதுக்கு. நம்ம ஆள் ஃபர்ஸ்ட் டைம் போய் சிஎம் சாரை பார்த்துட்டு வெறும் 8 நிமிஷத்துல வெளியே வந்துட்டார். என்னதான் அப்படி நாட்டுக்காக பேசினாரோ நம்மளுக்கு யாருக்கும் தெரியாது. அது பிஎம் சாருக்கு தான் வெளிச்சம். வெளியே வந்து ப்ரெஸ் மீட் கேட்டாலும் அவ்வளோதான், எப்பவும் போல அந்த சிரிப்பு, அதோட போயாச்சு. நம்மளும் பேன்னு பார்த்துட்டே உட்காந்துக்கிறோம். ஆனால் இந்த லெவலில் தான் இன்னைக்கு நம்ம நாட்டினுடைய நிலைமை போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த கல்விக்கான நிதி யாராச்சும் கேட்டாங்களா? இன்னைக்கு அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? எல்லாரும் போய் நெட்ல நான் சொல்றதை அடிச்சு பாருங்க. நம்ம ஒன்றும் தரவுகள் இல்லாமல் பேசல. தூத்துக்குடி மாவட்டத்தில் காலை உணவு திட்டம் ஒரு ஸ்கூலுக்கு முழுமையா போய் சேராம அந்த குழந்தைங்க பிஸ்கெட் சாப்பிட்டு இருக்காங்க. ஆனா செப்டம்பர் 15, 2022 இந்த காலை உணவு திட்டம்னு ஒரு விஷயத்தை தொடங்கி எந்த தங்கு தடையின்றி 4 வருஷமா 20 லட்சம் குழந்தைங்களுக்கு காலை உணவு திட்டத்தை வழங்கியவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்கிற மகத்தான மனிதர். நம்ம பிள்ளைக்கு சோறு போட்டாருங்க. அதை மறந்துட்டோமே. சரி, இப்போ இந்த பள்ளி கல்வித்துறை இப்படி இருக்குன்னா ஏன்னா எல்லாத்தையும் பேசிடலாம். நான் யாருக்காச்சும் டைம் ஆச்சா? ஒன்றும் இல்லை, பொறுமையாக உட்காருங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. வீட்டில் போய் ஒரு நாடகமும் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. எப்போ போனீங்கனாலும் அந்த சிங்கப்பெண்ணில் இன்னும் அவன் மாசமாவே தான் இருப்பா. நான் அதான் டாக்டர் அம்மாட்ட கேட்கலான் இருக்கேன்னு, எத்தனை நாளுங்க அவங்க மாசமாவே இருப்பாங்க அப்படின்னு. அப்புறம் எதிர் நீச்சனா அவன் ஓடிக்கிட்டே தான் இருப்பான், அவன் நிற்கவே மாட்டான். அப்படியே தான் போயிட்டு இருக்கு. அடுத்தது நம்ம மின்சாரத்துறை அமைச்சர் நமக்கெல்லாம் ரொம்ப வேண்டிப்பட்டவர். அவர் ஒரு கதை சொன்னார், பார்த்தீங்களா? கேட்டிங்களா? ஃபர்ஸ்ட் கரண்ட் கட் ஆகும்போது அவங்க செஞ்சாங்க, அவங்கனால தான் கரண்ட் போகுது. கவுன்சிலர் பெருசா, எம்எல்ஏ பெருசா, மந்திரி பெருசானே தெரியல. கவுன்சிலர் சொல்லிட்டாங்கன்னு கரண்ட் போயிருமாமா. எப்படி பார்த்துக்கோங்க. திமுக தான் காரணம்னாங்க. அந்த பருப்பு வேகலை. உடனே அடுத்தது என்ன சொன்னாரு? டெண்டர் பிரச்சனை அப்படின்னாரு. அந்த பருப்பும் வேகலை. அடுத்து என்ன பண்ணாரு? இங்க டிஸ்கே காணாம போச்சுங்க அப்படின்னாரு. அந்த பருப்பும் வேகலை. அடுத்து என்ன பண்ணாரு? நல்ல பட்ட பகல்ல, சித்திரை மாச வெயில்ல, அதாவது மட்ட மத்தியானத்துல ஒரு 2 ஆள் அனுப்பிச்சு அந்த ஃபீஸ் கயிறை புடுங்கு அப்படின்னாரு. புடுங்கினாங்க. அதை வீடியோ எடுத்தவங்க பாருங்க, இந்த மாதிரி தான் எல்லாம் நடக்குது அப்படின்னு போட்டாங்க. அப்போ நம்ம அமைச்சர்கள் ஏன் மக்களே கேட்டாங்க, இங்க பட்ட பகல்ல ஃபீஸ் கயிறை புடுங்கினதுக்கு நைட் எதுக்குங்க கரண்ட் போகுது? கரெக்டான கேள்வியா இல்லையா? இந்த எந்த பருப்பும் வேகாம கடைசியிலக்கா கொடுமை. எங்கள் ஊர் சைடெல்லாம் பார்த்துக்கோங்க, கரண்ட்டே இவங்க விடல. ஆனால் கரண்ட் பில்லு மட்டும் 2000 ரூபா, 3000 ரூபா, 4000 ரூபான்னு வந்திருக்குது. எப்படிதான் வந்துச்சோ தெரியல. கேட்டோன்னு உடனே நம்ம நிர்மல்குமார் அமைச்சர்கள் என்ன சொன்னாங்க? அது திமுக செஞ்சதுங்க. அட கடவுளே சார், வாங்க சார், வேணா உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறோம். 2017 உதய்மின் திட்டம்ங்கிற ஒரு திட்டத்துல அதிமுக சைன் பண்ணி வச்சதுதான். தொடர்ந்து நாங்க எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பாதுகாப்பு வந்தோம். இன்னைக்கும் அந்த மின்கட்டம் உயர்றதுக்கு காரணம் அந்த ஒன்றிய அரசு தானே. உங்க வாயை திறந்து உங்களால சொல்ல முடியல அப்படின்னு சொன்னா நீங்க எவ்வளவு பயந்து போய் இருக்கீங்க. அப்ப நம்ம யாருக்கு கீழே இருக்கோம் யோசிச்சு பாருங்க. ஆனா அந்த அமைச்சர் நிறைய செஞ்சிருக்காரு. அதெல்லாம் சொன்னா டைம் பத்தாது. ஏன்னா 30 நாள்லயே அவ்வளோ பெரிய வேலைகள்லாம். அதுல ஒரு விஷயம் சொல்றேன், எனக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு. ஒன்று சொன்னார் தெரியுமா? நான் முதல்வருங்கிற திட்டங்க. ஏக்கா கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாம் நான் முதல்வன். ஏமா எல்லாரும் நான் முதல்வன்ற ஒரு திட்டம் யாரு கேள்விப்பட்டிருக்கீங்க? கை தூக்குங்க. அண்ணன் நீங்களும் தான். யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க கை தூக்குங்க. ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த திட்டம் எதுக்குக்கா? அட சொல்லுங்க, எதுக்கு? பிள்ளைங்கள்லாம் நல்லா படிக்கிறதுக்கு, முக்கியமா அரசு பள்ளியில படிக்கிற பிள்ளைங்கள்லாம் மேல உயர்ந்து வர்றதுக்கு. ஆமா தானே? நிர்மல்குமார் அமைச்சர் சொல்றாரு, இந்த நான் முதல்வர்ன்ற பேர் வச்சிருக்கிறதுனால நிறைய மக்களுக்கு அது புரியலிங்கோ, அதனால நாங்க தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு துறைன்னு
மாத்திட்டோம். ஏய்யா நான் முதல்வருங்கிற 2 வார்த்தை, அதுல எங்க ஐயா ஸ்டாலின் பேரும் இல்ல. வேற எந்த விதமான சூரியன் ஏதாவது சின்னம் வச்சிருக்கிறோமா? அதுவும் இல்ல. நல்ல விஷயத்த செஞ்சுட்டு போலாம்ல, ஆனா அது முடியாதான். அதாவது தமிழ்நாட்டு திறன் மேம்பாட்டு கழகமா அப்படி ஒண்ணு தொடங்கி இருக்காங்களாம். ஆனா இந்த நான் முதல்வன்ற ஒரு திட்டம் சவுக்கடி கொடுக்கிற மாதிரி நம்ம குழந்தைங்க எல்லாம் செஞ்சது என்ன தெரியுமா? இந்த திட்டமா தெரியலன்னு சொன்னீங்க. நான் போன வருஷம் நடந்தது மட்டும் சொல்றேன் சார். நான் ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஆசிரியருங்க. எனக்கு தான் தெரியும் அந்த வழி என்னன்னு. நான் பார்த்த ஒரு பொண்ணு, காது கேட்காத ராகினின்ற பொண்ணுங்க, திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அவங்க அப்பா அம்மா கிடையாது, அவங்க அப்பா ஒரு பொராட்டா மாஸ்டர், அவங்க பாட்டி தான் அவங்கள வளர்த்துறாங்க. ஆனா அந்த குழந்தை கிளாட்னு சொல்லக்கூடிய, அதாவது உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்ற நீதிபதிகள்லாம் படிப்பாங்கல்ல, டெல்லியில் இருக்கக்கூடிய லா காலேஜுக்கு இந்த நான் முதல்வன்ற திட்டத்தின் மூலமாக காது கேட்காத ராகினி தேர்வா இருக்குன்னு சொன்னா தமிழ்நாட்டில இருந்து. இது சாதனை சார், இது சாதனை. இது உங்களால செஞ்சு காமிக்க முடியுமா? அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய குழந்தைங்க 448 பேர் ஐஐடிக்கு தேர்வாய் இன்னைக்கு போயிருக்காங்க சார் தமிழ்நாட்டில். இது நான் முதல்வன்ல நடந்தது. போன வருஷம் நான் முதல்வன்ல 25 அரசு பள்ளியில படிக்கிற மாணவ மாணவிகளை, அதாவது லண்டன்ல இருக்க நியூ காஸ்டல் யூனிவர்சிட்டிக்கு ₹1 காசு வாங்க தமிழ்நாடு அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு அவங்களை அனுப்பிச்சு வச்சது சார். இது நான் முதல்வன். இது எல்லாத்துக்கும் மேல நம்ம எல்லாம் ஒரு காலத்துல ஐஏஎஸ் தான் யார் மேம் இருப்பா? பேரு கேட்டா ஸ்டெட்டர்ஜி, பானர்ஜி, ஜி எல்லா ஜீன் தான் இருக்கும். ஆனா அதை மாத்தணும்னு ஐயா கலைஞர் நினைச்சார். ஆனா அதை விட ஒரு படி மேல போய் இந்த நான் முதல்வன்ற திட்டத்தின் மூலமாக போன வருஷம் தமிழ்நாட்டில் படிச்ச 60 மாணவர்கள்ல 56 பேர் நான் முதல்வன்ற திட்டத்தின் மூலமாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் கலெக்டர் ஆயிருக்காங்கன்னு சொன்னா இதெல்லாம் எங்களுடைய சாதனை. இது உங்களுக்கு புரியலன்னா நாங்க எங்க போய் மண்டை உடைக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, மின்சாரத்துறை அமைச்சரே, கரண்ட் பில்லு ஜாஸ்தி ஆனதுக்கு திமுக காரணம் இல்ல, உங்களோட இயலாமை. நீங்க தட்டி கேட்க மாட்டீங்க, ஒன்றிய அரசு கிட்ட உங்களால பேச முடியாது, அந்த உதயமின் திட்டம் தான் காரணம். அதை நாங்க அடிச்சு பேசுவோம். இந்த மாதிரி விஷயம் சரி. ஃபைனலா இப்படி ஒண்ணு வருவோமே, அக்கா நல்லா இருக்கீங்களா? எல்லாம் இப்ப கேட்கணும், நல்லா இருக்கீங்களா? நல்லா இல்லையா? நல்லா இருக்கணும்க்கா, நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். பாட்டி மேலே சும்மா சூப்பராக சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாலுமே பெண்ணா பிறந்ததுக்கு இன்னைக்கு அண்ணங்கள்லாம் எங்களுக்கெல்லாம் வழிவிட்டு நீங்கள்லாம் ஏறி நின்று மேடையில் ஏறி பேசுங்க, நாங்கள் உங்களுக்கெல்லாம் வழிவிட்டு நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி கீழே இறங்கிட்டாங்க. உண்மையாலுமே இருக்கக்கூடிய அனைத்து ஆண் பெருமக்களுக்கும் எங்களுடைய மிகப்பெரிய நன்றி சார்ந்த வணக்கங்கள். இந்த மாநாடு என்ன, இந்த பொதுக்கூட்டம் யார் நடத்துகிறா? மகளிரணி தானே நடக்குது. இங்கே மேடையில் இத்தனை பெண்கள் உட்கார்ந்துட்டு இருக்கோம்ல, எல்லாரும் சொன்னதுதான். இன்னைக்கு பேசுறாங்களே, பெருமையா பேசுறாங்க. இன்னைக்கு தாவேக அரசாங்கத்துல பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டோம், பெண்களுக்கு அப்பேற்பட்ட வாய்ப்பு கொடுத்துட்டோம், பெண்கள் தான் எல்லாம்னு சொல்லிட்டோம். இந்த பெண்களுக்கு ஓட்டு போடுற உரிமையை கொடுத்ததே திமுகவினுடைய தாய் கட்சியான நீதி கட்சிக்கிறது யாரும் மறந்துடக்கூடாது. அதுக்கு மேல 33% அக்கா பேசும்போது சொன்னாங்க, உதய அக்கா பேசும்போது. நான் சொல்லட்டுமா? 50%, சாரி டாக்டர் மேடம் பேசும்போது சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், 50% அரசியலுக்குள்ள வர வச்சது யாரு? தமிழ்நாடு முழுவதும் 11 மேயர், 68 சேர்மன், 245 பெண் பிரசிடென்ட்களை உருவாக்கியவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ங்கிற மகத்தான மனிதருங்க. எத்தனை திட்டங்கள் அள்ளி அள்ளி சொல்லலாம். அது எல்லாத்துக்கும் முன்னாடி இன்னைக்கு எப்படிங்க பெண்கள் அவ்வளோ கெத்தா இருந்தோம்ல, இன்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வெளியே நடக்க முடியலையம்மா, எவ்வளோ கஷ்டம் யோசிச்சு பாருங்க. இந்த 38 நாள்ல இன்னைக்கு பேசுறாரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் அங்க சட்டசபையில. 2.5 வயசு குழந்தை உங்களோட ஆட்சியில் ஆச்சே. நான் சொல்லட்டுமா, இன்னைக்கு அந்த 2.5 வயசு குழந்தை அப்படி பண்ண ஒரு மோசமான அந்த பிரமுகருக்கு வெறும் 60 நாள்ல போக்சோ வழக்கு உள்ள போட்டு அந்த ஆளுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு. இன்னும் வேற நீங்க என்ன கேஸ் எடுத்துட்டு வருவீங்க? நான் சொல்றேன். ஆனா இன்னைக்கு எங்க ஊருங்க சூலூர், நான் நேரா பார்த்தேங்க, மனசு பதறிஞ்சு போச்சு. 24 மணி நேரம் அந்த ஆளை கண்டுபிடிக்க முடியல. தப்பு செஞ்சவன் கூடயே தான் இருந்தான். ஆனா அந்த தாயை தப்பா பேசினாங்க. இந்த தாயினாலதான் அப்படி நடந்துச்சுன்னு பார்த்துக்கோங்க. ஒரு பொண்ணை கேவலப்படுத்தி பேசினாங்க, அந்த அரசாங்கம் பேசிச்சு. ஆனா யாருக்கு தெரியும்னு தெரியல. இந்த 2.5 வயசு குழந்தை கேஸ் இருக்குல்ல, அதை போய் முழுமையா பாருங்க, அது யாருனால நடந்துச்சுன்னு எல்லா விஷயமும் வரும். ஆனா தாவேக அரசுல அந்த தாய் கண்ணீர் மல்க பேட்டியும் கொடுக்குறாங்க. இல்லைங்க, என்ன தப்பா பேசுறாங்க, ஆனா என் குழந்தைய
என் கண்ணில் கூடி காமிக்காம அவங்க அப்பாட்ட கையெழுத்து வாங்கி இந்த குழந்தைய எரிச்சிட்டாங்க. அந்த குழந்தை இருந்த கொலை எவ்வளோ தெரியுமா? அதுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் நடுவில் வெறும் 500 மீட்டர் தான் அங்கே நடந்த சம்பவம். அது ஈஸியாலாம் அவங்க ஒன்றும் கைது பண்ணல. அத்தனை பேரும் நைட்டு 12 மணி வரைக்கும் அங்கிருந்த ஊர் மக்கள் எல்லாம் போய் போராட்டம் பண்றாங்க. அங்க இருந்த நல்லா யோசிச்சுக்கோங்க, நான் உண்மையை சொல்றேன். எங்க ஊர் கோயம்புத்தூர்ல போன ஆட்சியில திமுக ஆட்சியில 10 எம்எல்ஏ கிடையாது, அமைச்சர் கிடையாது. ஆனா அங்க சித்ரா ஏர்போர்ட் கிட்ட ஒரு கேஸ் நடந்துச்சு, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அந்த சித்ரா ஏர்போர்ட் கிட்ட நைட்டு ஒரு பெண்ணை ஒரு பாலியல் வன்புணர்வு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி. ஆனா உடனடியா அங்க போலீஸ் போய் நின்று அந்த 4 பேர் யாருன்னே தெரியாது, இருந்தாலும் அந்த கைவர்களை தேடி 1 மாசத்துல பிடிச்சு அடுத்த 1 மாசத்துல சார்ஜ் ஷீட் போட்டு அந்த ஆள்களுக்கு இன்னைக்கு சாகும் வரை சிறை தண்டனை கொடுத்தவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்கிற மகத்தான மனிதர். ஆனா இங்க என்னாச்சு? சூலூர்ல 6 எம்எல்ஏ இருந்தாங்க, கோயம்புத்தூர்ல 2 அமைச்சர் பதவி அப்ப கொடுத்தாச்சு. ஒருத்தர் வந்து நிக்கலீங்க. நைட்டு 12 மணிக்கு தான் அந்த எம்எல்ஏ வந்தார். ஆனால் 8 மணிலேருந்து போராட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. இதுதான் நிலைமை. இன்னைக்கு கும்மிடிப்பூண்டியில் என்ன நடந்துச்சு? 3 வயசு குழந்தை இல்லையா? என்னமோ சிங்கப்பெண் அதிரடி படை அப்படின்னு சொன்னீங்க, 354 கோடி ஒதுக்கி இருக்குன்னு சொன்னீங்க, ட்ரோன் பறக்குதுன்னு சொன்னீங்களே. அப்போ ட்ரோன் பறந்துருச்சுன்னா புதற்குள்ள ஒரு 3 வயசு குழந்தை கிடக்கிறது உங்களுக்கு தெரியலையா? நாங்கள் கேட்குற கேள்வி நியாயம் தானே? பொண்ணு பெற்றவங்க எல்லாத்துக்கும் பதறமா பதறாதா? அப்போ இந்த மாதிரி விஷயத்தை யோசிக்கணும். சரி, இந்த விஷயத்தை முடிச்சிடலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது அந்த கும்மிடிப்பூண்டியில் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அந்த 3 வயசு குழந்தைய யாரும் கண்டுபிடிக்கல, அதெல்லாம் அடுத்த விஷயம். அடுத்த நாள் அவங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கெல்லாம் போய் போராட்டம் பண்ணுறாங்க, அதையும் போலீஸ் தடுக்க நடக்குது. அதை விட முக்கியம், அம்மா அப்பாக்கே தெரியாம கும்மிடிப்பூண்டியிலிருந்து பொன்னேரின்னு சொல்லக்கூடிய 15 கிலோமீட்டர் தள்ளி அந்த குழந்தைய போய் புதைக்கிறாங்கன்னு சொன்னா எவ்வளோ மோசமான அரசுங்க இது. இதை விட சேலத்தில் இவர் இன்னைக்கு பேசுறாரு, ஆதவர்ஷனா அவர்கள் எடுக்கட்டுமா, இதை எடுக்கட்டுமா, 40% ஜாஸ்தி ஆயிடுச்சு, 30 நாள்ல உங்களுக்கு 40% கூட்டிட்டு போயிட்டு இருக்குது. இதுக்கு என்ன பதில்? தாவேகா பிரமுகர் ஒருத்தர் என்ன சொன்னாங்க? இன்னைக்கு 50 பெண்களை அதாவது தவறான வகையில வீடியோ எடுத்து, அது விஷயம் இல்லை, அதை விட அந்த வீடியோவை காமிச்சு மிரட்டி அந்த பெண்களை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி இருக்காங்கன்னு சொன்னா இதெல்லாம் தான் டிவிக்கே செஞ்ச மிகப்பெரிய சாதனைகள். இன்னும் தெரியுமா? இந்த 38 நாள்ல 207 பாலியல் வழக்கு. முக்கியமா பெண்கள் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, பெண்ணை பெத்தவங்க யாரா இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நானும் ஒரு பெண் பிள்ளையை பெற்றிருக்கேன்ற பயத்திலேயே சொல்றேன். அதாவது 207 பாலியல் வழக்கு. அதுல குழந்தைங்களுக்கு நடந்தது மட்டும் 106 கேஸ். அதுல தாவேகா நிர்வாகிகள் பங்கெடுத்தது மட்டும் 50 கேஸுக்கு மேல. இது எங்க போயிட்டு இருக்கு நாடு? இதெல்லாம் நம்ம தான் கேள்வி கேட்கணும். கேட்கலாமா? அதான் மேடம் சொன்னாங்கல்ல, ஒவ்வொருத்தரும் பேசுங்க, பேசினாதான் இதற்கான விடை என்னன்னு நம்மளுக்கு புரியும். பேசாம விட்டுட்டோம்னா இவங்க அப்படியே தான் எல்லாம் கடத்திட்டு போயிடுவாங்க. இப்ப எப்படி விவசாயிக்கு என்ன சொன்னாங்க? விவசாயினா நான் தான், பரந்தூரையே நான் காப்பாத்திடுவேன், பறந்து வந்துலாம் பேசினாங்க. ஆனா என்ன நடந்துச்சு? 5 ஏக்கர் எங்கிங்கன்னா 50,000 ரூபாய் எங்கிங்க? நீங்களே சொல்லுங்கக்கா, 5 ஏக்கர் எங்க, 75,000 ஓவா எங்க? எல்லாத்துக்கும் உட்கார்ந்து மகாராஷ்டிரா கூட கர்நாடகா கூட கம்பேர் பண்றாங்கல்ல. மகாராஷ்டிரால இன்னைக்கு எவ்வளோ? கிட்டத்தட்ட 5,900 அதாவது தமிழ்நாட்டில் இன்னைக்கு 5,900 கோடி தான் இதுக்கான நிதி ஒதுக்கீடு. ஆனா மகாராஷ்டிரால 36,500 சொச்சம் கோடி ஒதுக்கி இருக்காங்க. அது மட்டும் இதனால பயன்படுத்த விவசாயிகள் தமிழ்நாட்டில் வெறும் 4 லட்சம் தான். ஆனா அதே மகாராஷ்டிரால 56 லட்சம். அதே மாதிரி இதனால முழுவா பயனடைச்சாங்க. அதாவது எவ்வளவு தள்ளுபடி அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டில் வெறும் 75,000 தான். ஆனா மகாராஷ்டிரால 2 லட்சம் வரைக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல காலம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்க வந்து எல்லாத்துக்கும் தள்ளுபடி பண்றோம்னு ஒரு வாக்குறுதி எல்லாம் கொடுத்தாங்கல்ல. ஆனா 2025 மேல இருந்து பிப்ரவரி மாசம் 2026 வரைக்கும் கிட்டத்தட்ட 1 வருஷம் தான். ஆனா மகாராஷ்டிரால கிட்டத்தட்ட 2019 இருந்து 2025 வரைக்கும் 6 வருஷம் வரைக்கும் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், கடனுங்கிற ஒரே ஒரு வெள்ளை அறிக்கைன்னு சொல்லி ஒரு வெத்து பேப்பரை கொடுத்தீங்கல்ல, அதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம். நீங்க அந்த வெத்து பேப்பரை கொடுக்கறதுக்கு சிவனேன்னு பிப்ரவரி மாசம் 2026 நம்மளுடைய நிதித்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் கொடுத்த அறிக்கையினுடைய கடைசி பக்கத்தை பார்த்தாலே போதுமே, இவ்வளவு கடன் இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும்.
கடன் இருக்கிறது தெரியுதுல்லப்பா, அப்புறம் எதுக்கு தேர்தல் அறிக்கை கொடுத்தீங்க? அன்னபூர்ணி சிக்கன் 65 என்னது ஏதோ ஒன்று கொடுத்தாரு, அது 6 சிலிண்டர் 2500 வாவா. சொந்த தாய்மாமனே சீர் செய்யறதுக்கு எங்க ஐயா கலைஞர் சொத்துரிமையை பெற்று கொடுத்தாரு. ஆனா இவர் செய்வாராம் தங்கம். இவருக்கு ஏத்த மாதிரி மோடிஜி போட்டாரு பாருங்க, தங்கம் யாரும் வாங்காதீர்கள். அப்ப சிஎம் சருக்கு ஈஸி சொல்லிடுவாரு. இனி என்ன சொல்லிடுவாரு? அதான் மோடிஜியே தங்கம் வாங்க வேணாம்னு சொல்லிட்டாருங்க, அதனாலதாங்க நாங்க தங்கம் போடல அப்படின்னு இவர் சொல்லிடுறாரு. எல்லாம் அன்கோ போட்டுக்கிறாங்க. ஆனா இன்னைக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்க என்ன சொன்னீங்க? தீய சக்தின்னு சொன்னீங்க. இந்த அரசு கடன் இருக்கிற அரசுன்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கும் மகளிர் விடியல் பயணம் திமுக கொடுத்தது. உரிமை தொகை 1000 ரூபாய் திமுக கொடுத்தது. புதுமை பெண் திட்டம் 1000 ரூபாய் திமுக கொடுத்தது. தமிழ் புதல்வன் திட்டம் 1000 ரூபாய் திமுக கொடுத்தது. காலை உணவு திட்டம் திமுக கொடுத்தது. இந்த திமுக கொடுத்த திட்டங்கள் இருக்கிற வரைக்கும் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் சார் இங்க ஆள்றாரு. அதை யாருனாலையும் மாத்திக்க முடியாது. எல்லாம் நிறைவா வந்தாச்சு. அண்ணனும் வந்துட்டாரு. இருந்தாலும் அண்ணனோட சப்ஜெக்டை லைட்டா தொட்டு நான் முடிச்சிடுறேன். ஏன்னா இந்த அம்மாவை பத்தி பேசியே ஆகணுங்க. என்னால உங்க முன்னாடி பேசுறேன். அப்பா எனக்கு டைம் கொடுத்துட்டார், பேசிடலாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். இப்பதான் ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு அம்மா, அந்த கதையை சொல்றேன் கேளுங்க. அதான் யாருன்னு தெரிஞ்சிருக்குமே. இப்போ யாரு இல்ல, நம்ம இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர், தொழில்துறை அமைச்சர் மேடம் கீர்த்தனா அவர்கள். அவங்கள பத்தி பேசினா, நானே ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வந்த பொண்ணுங்க. நாங்க ஒரு சாதாரண, என்னங்க இது பொண்ணுங்க, பெண் அப்படி கெத்தா சொல்லணும். சும்மா போய் சொல்றதெல்லாம் விஷயம் இல்லை. இன்னைக்கு அந்த பொண்ணு பேசுறாங்க. அவ்வளோ தொழில்துறையில இவ்வளோ விஷயம் போகுதுன்னும் போது அந்த அம்மா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? போன திமுக ஆட்சியில 25 கம்பெனி போயிடுச்சான். கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடிக்கு மேல இன்வெஸ்ட்மெண்ட் போச்சான். எத்தனையோ கரப்ஷனா கமிஷனா. எத்தனை நாள் இந்த பொய்யவே ஓட்டிட்டு இருப்பீங்க, இந்த ஓட்டுற மாதிரி? இல்ல நான் கேட்கிறேன், அவ்வளோ பிரச்சனை இருந்தா அது எப்படி இந்தியால அதாவது தொழில்துறை வளர்ச்சியில தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலம்னு சொன்னாங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த அம்மா இவ்வளோ பில்டப் கொடுத்துட்டு சொல்லுது, நான் வந்த 30 நாள்ல ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு போய் அந்த கொரியால, இந்த அம்மா கொரியா போனதே யாருக்கும் தெரியாது. இவங்க போய் ரீல்ஸ் போட்டோன்னதான் தெரியும். நியாயப்படி என்னங்க நீங்களே சொல்லுங்க. நம்ம எங்காச்சும் போகணும், அதாவது இப்போ தாமண்ணா இருக்காரு, ஏதாச்சும் தொழில்துறை சார்ந்து வெளியூர் போறாருன்னா எவ்வளோ முன்னாடியே இன்ஃபர்மேஷன் வரும். ஆனா அந்த அம்மா போனது யாருக்குமே தெரியல. அந்த அந்த ஹூண்டாய் நிறுவனம் ஆல்ரெடி 2025 டிசம்பர் மாசமே நம்ம கிட்ட MOU சைன் ஆக வச்சிருக்கு. அந்த நிறுவனத்திடம் போய் இவங்க மீண்டும் பெற்றுட்டு வந்ததை இவங்க கஷ்டப்பட்டு கொண்டு வந்த மாதிரி எப்படிமா பேச முடியுது? இதெல்லாம் ஒரு தப்பா தெரியலையா? இன்னைக்கு அவங்க நிறைய அறிக்கை சொன்னாங்க. அதாவது அதானி போயிடுச்சு, அப்பல்லோ டயர்ஸ் அது போயிடுச்சு, அதை தாண்டி இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அதுக்கெல்லாம் டேட்டா நம்மகிட்டயும் இருக்கு. ஆனா அதை விட நான் முக்கியமான ஒரு விஷயம் உங்ககிட்ட பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். என்னமோ ஆந்திராவுக்கு போயிடுச்சு நம்ம சொல்லக்கூடாதான். அதெல்லாம் அதுவாதான் போச்சான். இவங்க அதுவா ஒரு கதை விடுவாங்க, அதை நம்ம நம்பணும். ஆனா நான் இன்னைக்கு கேட்கிறேன், ஆட்டோமொபைல்ஸ் காம்பனன்ட் கிட்டத்தட்ட ஏன் இதை ரொம்ப முக்கியமா உங்ககிட்ட சொல்றேன்னா, நாளைக்கு நம்ம பிள்ளைங்க நம்மள மாதிரி இளைஞர்கள் மீட்டு வரணும்னா இந்த தொழில்துறை இல்லைன்னு வச்சுக்கோங்க. கேட்குறாங்கல்ல, 6 மாசம் டைம் கொடுங்க. 6 மாசம் டைம் கொடுங்க. ஆமா, தொழில்துறைக்கெல்லாம் ஏக்கா நீங்க சொல்லுங்க. ஒரு மளிகை கடை வச்சிருக்கோம், இங்க ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் நல்ல பீக்ல ஓடிட்டு இருக்கு. திடீர்னு ஆப்போசிட்ல இதை விட ஒரு பிரம்மாண்டமா ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வருது அப்படின்னா கூட்டம் இங்க வருமா அங்க போகுமா? அவன் ஆஃபர்ஸ் நிறைய போடுறான், எங்க போகும்? அங்க போயிடு. நம்ம 6 மாசம் பொறுமையா இருந்து டெவலப் பண்றான்றக்குள்ள அவன் சம்பாரிச்சு அந்த கடையை டபுள் மடங்கா கட்டிட்டு போயிடுவான். ஆனா உண்மைக்குமே எவ்வளோ கஷ்டப்பட்டு மூல முடுக்குல எல்லாம் தொழில் பேட்டைகளை உருவாக்கி, அதாவது தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு சென்னை, அதை தாண்டி இன்னைக்கு தொழில்துறை வளர்ச்சியில தமிழ்நாடு தான் பீக்ல இருக்கு. ஏன் இப்ப கூடி சொல்லிச்சே ஃபாக்ஸான் நிறுவனம் த சூப்பர் சென்னைன்னு எலக்ட்ரானிக் ஏற்றுமதியில முழுமையான பெயரை பெற்ற ஒரு நாடா ஒரு மாநிலமா தமிழ்நாடு இருக்குன்னு சொன்னா தொழில்துறை எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கும், எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருப்போம். இன்னைக்கு பாருங்க, ஆட்டோமொபைல் காம்பனன்ட்ஸ் கிட்டத்தட்ட 36%, அதாவது 45,000 கோடி வேற பக்கம் போயிடுச்சு. எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் 25,000 கோடி ரூபாய், 20% வெளியூருக்கு போயிருக்கு. ரெனவபிள் ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறது கிட்டத்தட்ட 19,000 கோடி ரூபாய், அதுவும் வேற மாநிலத்துக்கு போயிடுச்சு.
டெக்ஸ்டைல்ஸ் நம்ம தான் பந்தாவா பேசுவோம், டாலர் சிட்டின்னு திருப்பூரையே சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு அந்த டெக்ஸ்டைல்ஸ் காம்பனன்ட் கிட்டத்தட்ட 12,000 கோடி ரூபாய் அளவுக்கு 10% வெளியூருக்கு போயிடுச்சு. அதே மாதிரி பெட்ரோ கெமிக்கல் நிறுவனங்கள் அது கிட்டத்தட்ட 10,000 கோடி 8% வெளி மாநிலத்துக்கு போயிடுச்சு. இதனால தமிழ்நாட்டுக்கு இந்த 38 நாள்ல லாஸ் எவ்வளவு தெரியுமா? 1,27,000 கோடி ரூபாய் நம்மளுக்கு லாஸ். இதனால இங்க வர இருந்த கம்பெனி வராதனால 85,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை இன்னைக்கு இழந்து நிக்கிறோம். உண்மைக்கு சொன்னா போன திமுக ஆட்சி என்ன பண்ணுச்சுன்னு கேட்டாங்கல்ல, நான் இன்னைக்கு சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 2021 நம்ம திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இங்க வரும்போது, அதாவது ஐடி பார்க் இன்னைக்கெல்லாம் நம்ம இருக்கோம்லக்கா, நம்ம பிள்ளையெல்லாம் கேட்டா என்ன சொல்லுவீங்க? அதே அமெரிக்காவில் இருக்குது, பெங்களூர் வேலைக்கு போறா, அட நம்ம டைட்டில் பார்க் இருக்கிறதுல சென்னைக்கு வேலைக்கு போறா, எங்க ஊர்ல எல்லாம் எங்க ஆத்தா அப்படிதான் சொல்லும். என்ற பேத்தி நல்லா ஜம்முன்னு இருக்கிறா, இப்போ மாசம் 30,000 ரூபா 40,000 ரூபா சம்பாதிக்கிறா. அதை யாரு கொண்டு வந்தா? எங்க ஊர் மாதிரி இருக்கிற ஊரெல்லாங்க விவசாயம் தாங்க. இதெல்லாம் கூலிக்காரர் வீடுன்னு சொன்னதெல்லாம் மாத்தி டைட்டில் பார்க்குக்கு டைய கட்டிட்டு கெத்தா வேலைக்கு போக வச்சவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள். இதை யாருனாலையும் மாற்ற முடியாது. அதுவும் உண்மையா 2021 வரைக்கும் கோயம்புத்தூர் சென்னையில மட்டும் இருந்த டைட்டில் பார்க் இந்த 5 வருஷத்துல கிட்டத்தட்ட திருவாரூர், வேலூர், விழுப்புரம், சேலம், தஞ்சாவூர், காரைக்குடி, தூத்துக்குடி இந்த இடத்துல எல்லாம் மினி டைட்டில் பார்க், நானோ டைட்டில் பார்க் உருவாயிருக்கு. அது போக ப்ராசஸ் நடக்குது. இதை விட மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் இதை கேட்டுக்கணும். இதுல என்னன்னா, வரலாற்றுல இதுவரைக்கும் ஒரு ஃபேக்டரி கூட இந்த 5 ஆண்டுல தொடங்கி 5 ஆண்டுக்குள்ள ப்ரொடக்ஷனையும் வெளியே கொடுத்ததில்லை. எப்படியோ திமுக வந்தா அதிமுக ப்ரொடக்ஷன், அதிமுகல எதுவும் வந்த மாதிரி தெரியல, விட்டுருங்க. அதை பத்தி நம்ம ஏன் பேசணும்? யாருமே பேசுறது இல்லை, நம்மளும் அதை பத்தி பேச வேணாம். அதே மாதிரி அதுல இந்த 5 வருஷத்துல 2 கார் கம்பெனி, தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய வின்ஃபாஸ் நிறுவனமா இருந்தாலும் சரி, ராணிப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஜாகுவார்னு சொல்லக்கூடிய ஜேசிடி கார் நிறுவனம், அது 2 வருஷத்துல இங்க வந்து ஃபுல்லா ப்ரொடக்ஷன் யூனிட் பண்ணி இன்னைக்கு கார்களையே வெளியே விட்டுருக்கோம்னு சொன்னா இதை நடத்தி காமிச்சவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்கிற மகத்தான மனிதர். இதனாலதான் 11.19 சும்மா இப்படி கையை கட்டிட்டு உட்கார்ந்தனால எல்லாம் இல்லை. இதுல அந்த அம்மா இன்னைக்கு சொன்னாங்க பாருங்க, எப்படி நீங்க விட்டு போன இந்த முதலீடுகள் ஈர்க்கிறீங்கன்னு பிரஸ் கேட்டாங்க. அபாரமான பதிலுங்க, யாரும் சொல்ல முடியாது. அதான ரீல்ஸ் போட்டிருக்கேன்ல, இந்த ரீல்ஸை பார்த்து நிறைய பேர் வருவாங்க. இப்படி ஒரு பதில் சொல்லலாமா? ஆனா அந்த அம்மா ஒரு விஷயம் சொன்னாங்க. பெண்கள் நிர்வாகிகள் மேடையில் இருக்கவங்க எல்லாரும் கேட்டுக்கோங்க. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? யாருக்குமே சுயமரியாதை ரொம்ப முக்கியங்க. ஏங்கா இங்க எல்லாரும் ஃபோன் வச்சிருக்கீங்கல்ல, நிர்வாகியா இருக்கீங்கல்ல, இன்னைக்கு உங்களுக்கு ஃபோன் வந்தா நீங்க எடுத்து பேசுவீங்களா, உங்க வீட்டுக்காரர் எடுத்து பேசுவாரா? நீங்க தானே எடுத்து பேசுவீங்க. இன்னைக்கு மேடை ஏறி தில்லாவே பேசுறோம்ல, இதுக்கு மேல வீட்டுக்காரர். அந்த அம்மா சொல்லுது, திமுகல கவுன்சிலரா இருந்தாலும் நிர்வாகியா இருந்தாலும் பேருக்கு தான் பெண்கள் இருப்பாங்களாம், எல்லாம் உங்க வீட்டுக்காரர் பேசுவாங்களாம். என்னைக்கு எங்க ஐயா அந்த 50க்கு 50 கொண்டு வந்தாங்களோ, வீட்டுக்காரர்ல இன்னைக்கு எங்களுக்கு பிஏ ஆயிட்டாங்க. வாங்க மேடம், உட்காருங்க மேடம், காஃபி சாப்பிட்றீங்களா மேடம்? எங்க உதயக்கால பார்த்தீங்களா, அவங்க சேர்மன் அண்ணன் கருணாகர் அண்ணன் அப்படி கை கட்டிட்டு தான் நிற்கணும். அது அவங்களும் தப்பா நினைக்கல. ஏன்னா பெண்களுக்கு அந்த ஆளுமையும் அந்த அரசாளக்கூடிய தகுதியும் கொடுத்ததே திராவிட முன்னேற்ற கழக அரசுன்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கிண்டல் அடிக்கிறாங்களா, அது கூடி உங்களுக்கான உரிமை. நீங்க வேலை செய்றீங்க, ஒரு அண்ணன் ஸ்தானத்துல இருந்து தகப்பன் ஸ்தானத்துல இருந்து நான் தரேன்னு முதல்வர் தந்தாரு. அதுதான் விஷயம். அந்த மாதிரி தொலைநோக்கு சிந்தனை இருக்கணும். இது இருக்கானா? இது இல்லை. அந்த பெண் இப்படி கிண்டலும் அடிச்சுட்டு அவங்க சொன்னாங்க, அவங்க ரீல்ஸ் போட்டதுக்கு உருவ கேலி பண்றாங்களாம். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? புரோட்டோகால் பாத்தீங்கல்ல, பல்லவி மேடம் குழந்தையை தூக்கிட்டே வருவாங்க, குழந்தையை தூக்கிட்டே போவாங்க, குழந்தையோடவே இருப்பாங்க. அவங்க சொல்றாங்க, அதுக்கு நிறைய அவங்க உதாரணம்லாம் சொன்னாங்க. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? 1921 இந்த மொழி அப்படின்னு வரும்போது, இந்தி மொழியை திணிக்கணும்னு சொல்லும் போது, இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான மகளிர்கள் இங்க வந்து நின்று தமிழ்நாட்டில் போராடி என்னுடைய தாய்மொழியை நான் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கையிலையும் கீழையும் குழந்தைகளை வச்சுட்டு, ஏன் வயிற்றுல கூடி குழந்தைய வச்சு சிறைச்சாலைக்கு போனவங்க திராவிட இயக்கத்தை சார்ந்த பெண்கள் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு யார்கிட்ட வந்து பேசுறீங்க? நான் பேசினேங்க, நாகநந்தினி, எனக்கு என் தலைவர் இவங்க சொல்றாங்க, இவங்க தலைவர் தான் கொடுத்தாரு. இவ்வளோ நாள் சொல்ல வேணாம்னு நினைச்சேன், இன்னைக்கு நான் சொல்றேன்.
நான் சாதாரண ஒரு பைக் மெக்கானிக்கோட பொண்ணு. நான் ஒன்றும் பெரிய பெரிய இடத்து பொண்ணெல்லாம் கிடையாது. நீங்க தான் சாதாரண குடும்பமா, நான் சாதாரண குடும்பம். ஆனா இன்னைக்கு என்னமோ சொல்றாங்க, இவங்க காசு வாங்கி. அவசியமே இல்லை. எங்க வந்து நின்று எத்தனை நேரம் பேசினாலும் பேசுவேன். காரணம் என்ன தெரியுமா? எங்க அப்பா டெய்லியும் 200 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தவர். ஆனா எனக்கு பேருக்கு பின்னாடி 5 டிகிரி வாங்கியிருக்கேன்னா அதற்கு காரணம் எங்க ஐயா கலைஞர் கொடுத்த முதல் பட்டதாரிங்கிற திட்டம். இதனால தாமண்ணன் தான் எனக்கு முதல் வாய்ப்பும் கொடுத்தாரு. போன வருஷம் கை குழந்தையோட தான் வந்தேன். நல்லா தெரியும். கை குழந்தையோட 3 மாச குழந்தையோட வந்து நின்று மேடை ஏறி நான் பேசினேன். தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்தாங்க. பிரசவமா இருக்கும்போது 9 மாசம் வரைக்கும் பேசினேன். யாருக்காக பேசினேன்? இந்த இயக்கத்திற்காக, இந்த மக்களுக்காக, என் கருப்பு சிவப்பு அந்த கொடிக்காக பேசினேன். நான் பேசுவேன். என் பிள்ளையும் நாளைக்கு பேசும். இத வாரிசுன்னு நீங்க சொன்னா வச்சுக்கோங்க. ஆனா நாங்க சொல்றோம், இது எங்க குடும்பம்யா, நாங்க அப்படிதான் பேசுவோம். அதனால இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாரம்பரியம், ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம் சாதாரண வரல. சுதந்திரம் சாதாரணமா வரல. இன்னைக்கு பெண்கள் ஆண்களுக்கு நிகரா உட்கார்றது சாதாரணமா இல்ல. இன்னைக்கு மேடையில இத்தனை பெண்கள் உட்கார்ந்தது சாதாரணம் இல்ல. இன்னைக்கு மைக்க பிடிச்சி இங்க பேசுற இந்த பெண் சாதாரணம் இல்ல. இன்னைக்கு இருக்க அமைச்சர்களை விட நாங்க டேட்டா சரியா பேசுறோம்ல, இதுவும் சாதாரணம் இல்ல. எல்லாம் கஷ்டப்பட்டு வருது, எல்லாம் போராடி வருது. ஆனா இதைத்தான் நம்ம மறந்துடக்கூடாதுன்னு சொல்றோம். கொஞ்சம் யோசனை பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு அந்த கீர்த்தனா மேடையும் நாங்க தவறு சொல்றதுக்காக சொல்ல, ஆனா எது சொன்னாலும் பொய்யா சொல்றது ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்றேன். அவங்க இன்னொரு விஷயம் சொன்னாங்க, அது இந்த நேரத்துல சொல்லியே ஆகணும். அவங்க சொன்னாங்க தெரியுமா, இந்த மாதிரி யாரையும் இழிவுபடுத்தக்கூடாது. என்ன சொன்னாங்கன்னா, நம்ம தலைவரை பார்த்து, நம்ம முதல்வரை பார்த்து, இவங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்காங்க, அந்த பெண்ணை டெல்லிக்கு தான் இவங்க அனுப்புறாங்க, அவங்கள கூடி தமிழ்நாட்டுல கொண்டு வர மாட்டேங்கிறாங்கன்னு. யார? கனிமொழி அக்காவை. அவங்க டெல்லி போய் நாடாளுமன்றத்தில் நின்று பேசினாலும் தமிழ்நாடு அதிரும். அவங்களத்தான் நம்மளுடைய கழக தலைவர் இன்னைக்கு துணை பொதுச் செயலாளருங்கிற மிகப்பெரிய அந்தஸ்து கொடுத்து தன் தங்கையை தன்னோட இணைச்சு நிக்க வைத்தவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகத்தான மனிதர். யாரை பார்த்து பேசுறீங்க? இத மாதிரி உங்க சிஎம் உங்க வீட்டுல அவங்க மனைவியோட இருக்கிறாங்களா நாங்க கேட்கலாமா? நாங்க கேட்கலாமாமா? அதை நாங்க கேட்க மாட்டோம். ஏன்னா அநாகரீகம் இல்லைன்னு நாங்க நினைக்கிறோம். அதே மாதிரி நீங்களும் நாகரீகமா பேசணும்னு நாங்க சொல்றோம். அதுதான் விஷயம். இனி எல்லாம் ஞாபகம் வச்சுப்பீங்களா? எல்லாம் சரியான விஷயத்த ஞாபகம் வச்சிருக்கீங்களா? இங்க இருக்கிறவங்களுக்கு நான் பேசல, இதை தாண்டி பல கோடி பேத்துக்கு நீங்க கொண்டு போய் சேர்த்தணும். இன்னைக்கு வராங்க ஒரு ஃபோனை பிடிச்சிட்டு ரீல்ஸ் போட்டுட்டு, இங்க கஷ்டப்பட்டு நகராட்சியில அக்காலாம் சொன்னாங்களே, காவாய் எடுக்கிறதுலேருந்து ஒரு கரண்ட் போச்சுன்னா கூட, அதை தாண்டி ஒரு ரோடு பிரச்சனை இல்லை வாக்கிய வாய்ப்பு தகராறு எதுனாலும் கவுன்சிலர் திமுக காரங்க நம்ம தான் வந்து நிற்கிறோம். தாமன் அன்பரசன் அண்ணன் கூட சொன்னார் போன டைம் பேசும்போது, தண்ணி வரலன்னு எங்கள் ஏரியாவுக்கு வந்தாங்க, நான் முதல் சொல்லிட்டேன், நீ எனக்கா ஓட்டு போட்ட, நீ போன்னு சொன்னேன், மனசு கேட்கல, வாங்கன்னு சொல்லி திரும்பவும் பேசி அந்த தண்ணி பிரச்சனையை சரி பண்ண. இதுதான் சொல்றோம். திமுக காரன் ஜெயிச்சாலும் தோத்தாலும் மக்கள் கூட தான் நிப்போன்னு சொன்னா யாரு வேணும்னு முடிவு பண்ணி அவங்க 1000 கட்டுக்கதைகளை சொல்லலாம். இன்னைக்கு கூட அந்த அமைச்சர் ரமேஷ் இருக்காருல்ல, அது அறநிலைத்துறை அமைச்சர், அவர் சொல்லிட்டு தான் இருக்காரு, பாருங்க நாங்க எவ்வளவு பேத்துக்கு நல்லது செஞ்சிருக்கோம்னு பாருங்க 30 நாள்ல. அது எங்க கவுன்சிலர் கிட்ட போய் கேளுங்க, அவங்களே ஒரு புக்லெட் கொடுப்பாங்க. ஏக்கா அத்தை நம்ம செஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனா அவர் சொல்றாரு, இதை பாருங்க அதை பாருங்கன்னு. செய்யலைன்னா செய்யலன்னு தான் சொல்லுவோம். அதை தட்டி கேட்கக்கூடிய இடத்துல நாங்க இருக்கோம். கேள்வி கேட்கணும், கேள்வி கேளுங்க. உங்களுக்காக உங்க பின்னாடி நம்மளுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சும்மா கெத்தா அப்படியே தெம்பா தில்லா இருக்காரு. இனி எதிர்கட்சி தலைவரும் கூட சேர்ந்து நிற்கிறாரு. நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். என் தலைவர் யார் தெரியுமா? அண்ணன் திருமாவர்கள். எல்லாரும் அந்த பேட்டி கேட்டிருப்போம். இதுதான் எங்க தலைவருக்கான மாண்பு. நீங்க 1000 குறை சொல்றீங்களே, அண்ணன் ஆதவர்ஜுனா அவர்கள் இருந்து இன்னைக்கு குறை சொல்லக்கூடிய எல்லா அமைச்சர்களுக்கும் சொல்றேன், இன்னைக்கு உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் எங்களுடைய ஓட்டை வாங்கிட்டு வந்தவங்க தான். அங்கெல்லாம் காங்கிரஸ்காரருக்கு கொடி பிடிக்கக்கூடிய ஆள் இல்லை எங்க ஊர்ல. நான் தைரியமா சொல்லுவேன், உண்மையா நாங்க தான் அந்த கொடியும் சேர்ந்து பிடிச்சோம். அப்படியெல்லாம் பிடிச்சுதான் அந்த நிலைமையில இருந்துச்சு. ஆனா நாங்க இதை மிகைப்படுத்தி சொல்லலை. மேபி உங்க ஓட்டு எங்களுக்கு விழுந்திருக்கலாம், ஆனா ஒரு இடத்துலயும் எங்களுடைய மாண்பு குறையில. அதனாலதான் திருமாவளவன் சொன்னாரு, நாங்க கூட்டணி விட்டு போறோம்னு சொன்னோன்னே திமுக தலைவர் ஏதாச்சும் தடுத்து நிறுத்துவாரு, இல்ல எதுக்கு நம்மள ஒரே கூட்டணியா இருக்கோம் இப்படியே கண்டினியூ பண்ணலான்னு சொல்லுவாரு அப்படின்னு எல்லாம் நினைச்சோம். ஆனா அவர் ஒண்ணுமே சொல்லல.
உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை செய்யுங்கன்னு சொன்னாரு. அதுதான் அவரை நான் பார்த்து வியந்த ஒரு தருணம் அப்படின்னு சொன்னாருன்னா அந்த மாண்பு நம்மளுடைய தலைவருக்கு இருக்கு. ஆனா இவருடைய மாண்பு என்ன தெரியுமா? இப்ப இருக்கிற சிஎம்மோட மாண்பு திருச்சி கிழக்குல ஓட்டு போட்டவங்களுக்கு நன்றிக்கு சொல்ல போயிருக்கிறார். நன்றி சொன்னா எப்படிமா போகணும்? ரோடா போகணும். ஒரு தொகுதி மக்கள் அத்தனை பேர் தானே ஓட்டு போட்டிருப்பாங்க. போயிருக்க வேண்டியதானே. மக்களோட 10 டைம் இறங்கி நடந்தா தானே ஓ இவர் தானே நம்ம முதல்வர்னு போவாங்க. நீங்க பாச்சு ஒரு டைம் போனா அப்படிதான் வந்து நிற்பாங்க. அதுக்கு வெறும் 5000 பேத்துக்கு தான் அனுமதி. அதுவும் எந்தெந்த ஊர்ல இருந்தோ வந்திருக்கிறாங்க. அங்க நின்றுட்டு பேசுறீங்களே அம்மா ஜெயலலிதா அவர்கள், அடுத்ததாண்டி எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு அந்த அதிமுக கட்சி இன்னைக்கு பிளவடைஞ்சு இருக்குன்னு சொல்லி ஒரு தொண்டர் இறந்துட்டார். புரிஞ்சுதுங்களா? எத்தனை சிதைவானாலும் ஒரு கட்சிக்கு எந்த அளவுக்கு மதிப்புன்னு பாருங்க. ஒரு தொண்டர் இறந்தோடனே அந்த கட்சி அந்த அளவுக்கு அந்த பொதுச் செயலாளர் போய் பார்க்குறாரு, எல்லாம் பண்றாரு. ஆனா இவரு மேடல் நின்று பேசுறாரு, நம்மள தூய சக்தி, பார சக்தி, தூர்ந்து போன சக்தி, மசாலா சக்தி, கடைசியில் சக்தி மசாலா கம்பெனிக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. பண்ணிட்டு போகட்டும். ஆனா அவர் அந்த கட்சியை பார்த்து சொன்னது என்ன தெரியுமா? அல்லு சில்லாம். அதிமுகவை பார்த்து அவர் சொன்னது என்ன? அல்லு சில்லு மற்றும் பலர். இப்படியே சொல்லுங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், உங்களுடைய இந்த ஆணவம், உங்க கூட இருக்கக்கூடிய உங்க அமைச்சர்களுடைய ஆணவம், அகந்தை பேச்சும் கண்டிப்பா தமிழ்நாட்டு மக்கள் திருப்பி கொடுப்பாங்க. ஏதோ ஒரு சான்ஸ்ல வந்துட்டீங்க. நீங்க பாட்டுக்கு பில்டப் கொடுத்துட்டே இருக்க கூடாது. 5 வருஷத்துக்கு ஒரு டைம் ஆட்சியும் மாறும், காட்சியும் மாறும். அதை இந்த இடைத்தேர்தலே நாங்க யாருன்னு காமிக்கிறோம். சாதாரண மனுஷனா இவரு தொடர்ந்து 5 வருஷம் தூங்காம சரியா சாப்பிடாம மக்களை பத்தியே நினைச்சிட்டு இருந்த ஒரே தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்கிற மகத்தான மனிதர். யாருனாலையும் அதை மாத்த முடியாது. எங்க உயிர் இல்ல வரைக்கும், கருப்பு சிவப்புங்கிற அந்த நிறம் இருக்கிற வரைக்கும், இவ்வளவு ஏன் எங்களுடைய ரத்தத்துல ஓடுற அந்த நிறம் சிவப்பு, அது இருக்கிற வரைக்கும் எங்களுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் என்னைக்கும் நிலைச்சிருப்பார். அவர் தலைவராகவே இருப்பார், என்றும் எங்கள் தலைவராக இருப்பார் என்று சொல்லி நல்ல விஷயத்தை இனிமேல் நாச்சும் சிந்திப்போம். நல்லவங்களுக்கு ஓட்டு போடுவோம். வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல பிடிச்சு நின்னாதான் நம்ம பெண்களுக்கான பாதுகாப்பு கிடைக்கும், விவசாயத்துக்கான நல்ல உரிமை கிடைக்கும், நம்மளுடைய அடிப்படை தேவையே பூர்த்தி ஆகும். இந்த டைமும் விட்டுறாதீங்கன்னு உங்களை எல்லாம் ரொம்ப உங்க வீட்டு பிள்ளையா நான் மன்றாடி வேண்டி கேட்டுக்கிறேன், ரொம்ப அன்போடு கேட்டுக்கிறேன் என்று சொல்லி, இது புலம்பல் அல்ல. நல்லா கேட்டுக்கோங்க. கல்யாண வீட்டுக்கு போய் புலம்புறாங்க, ஏதோ இங்க போய் புலம்புறாங்க. யோ நாங்க ஏயா புலம்பணும்? கெத்தா சொல்லுவோயா, எதிர்கட்சி திமுக கேள்வி கேட்போம். இது புலம்பல் அல்ல, கர்ஜனை என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல நெஞ்சங்களுக்கும் நன்றி பாராட்டி இடம்பெறுகிறேன். வாழ்க வளமுடன்.